ஆன்லைன் பேட்ச் வாய்ஸ் அண்ட் வீடியோ ஓகேவா? ஆன்லைன் பேட்ச்க்கு வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? ஓகே. போய் படிச்சீங்களாமா போன கிளாஸ் நடத்துனது? புரிஞ்சுதுங்களா? சொல்லுங்க. C3 பிளான்ஸ்ல என்னென்ன இன்வால்வ்டு நீங்க சொல்லுங்க மகாலட்சுமி. என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு? ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் இன்னும் சார் அந்த 5 ATP எங்க இருந்து வந்துச்சு? ஓகே ஓகே. நான் இந்நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் கெல்வின் சைக்கிள் எவ்வளோன்னு பார்த்தோம். இதுல எவ்வளோன்னு பார்த்தோம். இது ஒரு தனி இது என்ட்ரு ஆகுது. திரும்ப இங்க RUBP வந்திருக்கும். திரும்ப கெல்வின் சைக்கிள் போட்டிருங்க அப்படின்னா இங்க திரும்ப RUBP வந்திருக்கும். ருபிஸ்கோ. ஸோ ருபிஸ்கோ வந்துட்டு அந்த கெல்வின் சைக்கிள் என்ன நடந்ததோ அதை திரும்ப அப்படியே இங்க ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ கெல்வின் சைக்கிள் எவ்வளோ ATP NADPH ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். சரி, ஒன் மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா 3 ATP plus 2 NADPH. புரியுதுங்களா? ஒரு மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 1 CO2க்கு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? நான் நடத்தும் போது 3 CO2ன்னு சொல்லியிருப்பேன். அது டிவைட் பை 3 போட்டிங்க அப்படின்னா 1 கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோன்றது வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இதையும் ஆட் பண்ணணும். இங்க ஆல்ரெடி இங்க ஒரு 2 ATP இருக்கு பிளஸ் 3 ATP plus 2 NADPH. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 5 molecules of ATP plus 2 molecules of NADPH அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? இதையும் ஆட் பண்ணணும். இந்த சைக்கிளும் இங்க ரிப்பீட் ஆகுது. பண்டில் ஷீட் செல்ஸ்ல இந்த C3 சைக்கிளும் நடக்குது திரும்ப அப்படின்றது உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. C3 சைக்கிள் என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே இந்த இடத்துலயும் நடக்கும். புரியுதுங்களா? பட் டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது கெல்வின் சைக்கிள் இங்க நடக்குதுன்னு மட்டும் சொன்னா போதும். C4ல புரிஞ்சுது. ஆன்லைன்ல யார் கேட்டது? அருண்குமார் அண்ட் சதீஷோ யாரோ கேட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்க. ஓகே. கேம் சைக்கிள்ல வந்து எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆகும், எத்தனை NADP ப்ரொடியூஸ் ஆகும்? நான் என்ன நடத்தல, பட் ஆனால் இருந்தாலும் நீங்க 11th படிச்சிருக்கீங்க அப்படின்றதுனால சொல்லுங்க. கரெக்டா? பட் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு அது எக்ஸாம்ஸ்லயோ இல்லை புக்ஸ்லயோ அதை ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க அவ்வளோவா. கரெக்டாமா? அவங்க சொல்றது கரெக்டா? கேம் சைக்கிள்ல இப்போ C3ல இவ்வளோன்னு பார்த்தோம். C3ல வந்துட்டு 3 ATP 1 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்றதுக்கு 3 ATP 2 NADPHன்னு பார்த்தோம். C4 சைக்கிள்ல எக்ஸ்ட்ராவா 2 ATP ஆட் ஆகுதுன்னு பார்த்தோம். அது இந்த இடத்துல வர ATP. புரியுதுங்களா? இந்த மாதிரி கேம் பிளான்ஸ்ல எத்தனை புக்ஸ்லயுமே அதை எம்பசைஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது கரெக்டா? உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பாருங்க. ஸோ இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துவாங்க எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் புக்ஸ்ல கொடுக்கல, என்ன ரீசனால? அந்த 11th புக்ல கொடுத்துருக்காங்களா பாட்னில? யாரா படிச்சீங்களா C3 C4 கேம் 3யும்? படிக்கல. அதுல என்ன கொடுத்துருக்காங்களா கேம்ல வந்துட்டு இவ்வளோன்ட்டு? என்ன ரீசனால கொடுக்கல? அப்ப எவ்வளோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணணும்னா எவ்வளோ? அந்த புக்ல இல்ல, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லயுமே நிறைய வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. கேம் சைக்கிளை எம்பசைஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அது என்னன்னா கொஞ்சம் வேரி ஆகும். அதுக்கு ரேஞ்ச் இருக்கு, அதனால கொடுத்துருக்க மாட்டாங்க கேம் பிளான்ஸ்ல. பட் இருந்தாலும் அந்த ரேஞ்ச் என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பார்த்துட்டு வாங்க. ஓகே. இல்ல ஃபுல் டெஸ்ட் எழுதுனவங்க ஆன்சர் காப்பி கேட்டிருந்தேன். ஓகே. அடுத்து வந்து கேம் பிளான்ஸ்மா. ஸோ கேம் சைக்கிள் இல்லை, கேம் சைக்கிள்ன்றது வந்து எந்தெந்த ஃபேமிலியில் நடக்கும் அப்படின்றது யாருன்னா சொல்லுவீங்களா? போன கிளாஸே பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபர்ஸ்ட் இது நடத்தும் போது. கேம் பிளான்ஸ் வந்து எத்தனை ஃபேமிலியில் நடக்கும்? உதாரணத்துக்கு இங்கே கிரசுலேசியன்ற ஒரு ஃபேமிலி, அதை வச்சு பேசிஸாக வச்சு தான் அந்த நேமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரசுலேசியன்ற ஒரு ஃபேமிலியில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் அகேவேசியே, ஐசோசியேன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு.
அகேவேசியே, ஐசோசியே, ஸோ இந்த மாதிரி மொத்தமா வந்து 24 ஃபேமிலி இருக்கு. இந்த 24 ஃபேமிலியில இந்த அந்த கேம்ப் சைக்கிள் நடக்கும். புரியுதுங்களா? இந்த 24 நீங்க படிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 4ஓ ஒரு 5ஓ வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னன்றது மீதி என்னன்றது தேடிட்டு வாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த கேம்ப் பிளான்ஸ்ன்றது என்னத்துக்கு? ஓகே. புரோமெலியேசியே பைனாப்பிள், அஸ்போடலேசியே, பரவாயில்ல நிறைய சொல்லியிருக்காங்க, ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ கேம்ப் சைக்கிள்னு ஒன்று தனியா எதுக்கு வந்துச்சு? மெயின்லாம் வந்துட்டு ஜெரோஃபைட்டிக் பிளான்ஸ் வந்துட்டு அதோட அதுக்குன்னு ஒரு தனி மெக்கானிசம் எவால்வ் பண்ணணும். என்ன காரணம்னா டே டைம்ல ஒருவேளை அது ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டொமேட்டோட கார்பன் டை ஆக்சைடு என்டர் ஆகிறது பத்தாம அதோட சேர்ந்து வாட்டர் வந்து வெளியே ரிலீஸ் ஆயிடும். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த லீவ்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டொமேட்டோ வழியா ஓப்பன் பண்ணுச்சு அப்படின்னா CO2 என்டர் ஆகணும் அப்படின்றதாக ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? அப்படி ஸ்டொமேட்டோ ஓப்பன் பண்ணுச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வாட்டர்ஸும் வந்துட்டு வெளியே ரிலீஸ் ஆயிடும். புரியுதுங்களா? சோ அப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஜெரோஃபைட்டிக் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி சர்வைவ் ஆகும்? அது ஏற்கனவே வந்து ஒரு வாட்டர் லிமிடெட் கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கு. சோ அதுக்கு வந்துட்டு அது ஒரு தனி மெக்கானிசம் எவால்வ் பண்ணுச்சு. புரியுதுங்களா? அதுதான் வந்து கேம் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இட் வாஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ஸ் ஸ்பெசிபிகலி இன் ஜெரோஃபைட்டிக் கண்டிஷன்ஸ். சோ இந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படியே என்னென்ன பிளான் சொல்லுங்க? பைனாப்பிள், இது அகேவ், கேக்டஸ். புரியுதுங்களா? பைனாப்பிள், அகேவ், கேக்டஸ். சோ இதெல்லாம் மத்த பிளான்ஸ். பிரயோஃபிலம், செடம், இதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய மத்த ஜீனஸ். அட்லீஸ்ட் உங்களுக்கு எது ஈஸியா ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சோ இது அதுல இருந்து எஸ்கேப் ஆகிற மெக்கானிசம் என்ன டெவலப் பண்ணுச்சு? எஸ்கேப் ஆகிறதுக்கு இட் ஓபன்ஸ் ஸ்டொமேட்டா இன் தி நைட் டைம் அண்ட் இட் க்ளோசஸ் தி ஸ்டொமேட்டா டூரிங் டே டைம். புரியுதுங்களா? இட் ஓபன்ஸ் ஸ்டொமேட்டா டியூரிங் நைட் டைம். இந்த நைட் டைம் வந்து இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உள்ள வாங்கிக்கிட்டு, ஸோ நைட் டைம் என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு லீவ்ஸ்குள்ளார என்டர் ஆகும். ஸோ என்டர் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு நைட் டைம் என்னவா ஸ்டோர் ஆகும்? ஆஸ் ஆசிட். புரியுதுங்களா? ஒரு ஆசிடா ஸ்டோர் ஆகும். ஒரு ஆசிடா ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர் ஆன ஆசிட் வந்து திரும்ப பகல்ல கொண்டு வந்துட்டு அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். புரியுதுங்களா? திரும்ப இது டே டைம்ல என்ன, இது நைட் டைம்ல பண்றது. திரும்ப டே டைம்ல என்ன பண்ணும்? அந்த ஆசிட்ல இருந்து திரும்ப கார்பன் டை ஆக்சைடு திரும்ப கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும். புரியுதுங்களா? டே டைம்ல இதனால கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அதே நேரத்துல வந்து ஸ்டொமேட்டோவும் ஓபன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. So this reversal stomatal rhythm helps to conserve water, helps to conserve water loss through transpiration. So night timeல ஸ்டொமேட்டோ ஓபன் ஆச்சு அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அதிகமா நடக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த சைக்கிளும் கிட்டத்தட்ட வந்து ரிசம்பிள் ஆகும் அதே மாதிரியே. பட் இங்க டே நைட் அந்த மாதிரி வச்சு பிரிக்கணும். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட C4 மாதிரியே ரிசம்பிள் ஆகும். பட் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. டே நைட் அப்படின்றத வச்சு இங்க பிரியும். புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா இதெல்லாம்? ஃபேமிலிஸ் மட்டும் என்னென்ன எக்ஸ்ட்ரா என்னென்ன ஃபேமிலிஸ் இருக்கு? மொத்தமா 24 ஃபேமிலி இருக்கு. கேம்ப் பிளான்ஸ் கவர் ஆகுது. மொத்தமா 24 ஃபேமிலி இருக்கு. அது என்னன்றத ஒரு 5 தேடுங்க எக்ஸ்ட்ராவா. போலாங்களா அடுத்த இது? ஸோ நைட் டைம் என்ன நடக்குது? நைட் டைம் என்ன ஆகுது? ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகுமா க்ளோஸ் ஆகுமா? கேம்ப் பிளான்ஸ்ல ஓப்பன் ஆகும். ஸோ நைட் டைம்ல ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆயிருக்கீங்க. இப்ப பாக்குறது வந்து நைட் டைம் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ இது என்னது? சைட்டோபிளாசம். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது குளோரோபிளாஸ்ட். இது என்னது?
வேக்வல். புரியுதுங்களா? சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட், வேக்வல். சோ அங்க என்ன பார்த்தோம்? C4 பிளான்ஸ்ல என்ன பார்த்தோம்? CO2 என்டர் ஆகுது. என்டர் ஆகுறது வந்துட்டு எதோட சேருது? வாட்டரோட சேருது. இந்த என்சைம் என்ன என்சைம்? கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். இதோட சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்? பைகார்பனேட் அயான். சோ இந்த பைகார்பனேட் அயான் திரும்ப எதோட சேருது? பெப்னா என்ன? பாஸ்போயினால் பைருவேட். என்சைம் என்ன என்சைம் இங்க தேவைப்படுது? பெப்கேஸ். பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ். சோ இந்த பெப்பும் இந்த இதுவும் இந்த பைகார்பனேட்டும் சேரும்போது என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்? அதுல ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். சேம் அதுல பார்த்தது தான். சோ இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் இப்ப என்டர் ஆகுது. என்டர் ஆகிற ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் மேலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. என்ன என்சைம் பார்த்தோம்? MADH னா என்ன? மேலிக் ஆசிட் டீஹைட்ரோஜனேஸ். புரியுதுங்களா? மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் NADPH வருதோ, மோஸ்ட்லி 100% சொல்லல, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எங்கெங்கெல்லாம் NAD பிளஸ் இந்த LNADPH வருதோ அங்க வந்து டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் வரும். எங்கன்னா ஒரு முள்ள நோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? எங்கெங்கெல்லாம் வந்து NAD பிளஸ் இல்ல NADPH இந்த மாதிரி வருதோ அங்க வந்து டீஹைட்ரோஜனேஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் ATP வருதோ அங்கெல்லாம் கைனேஸ் பாசிபிலிட்டி இருக்கு. எங்கெங்கெல்லாம் ஐசோமர்ஸ் வருதோ, ஐசோமர்ஸ்னு ஏதாவது ஒரு 2 காம்பனன்ட் சொல்லி, ஐசோமர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன மீனிங்? மாலிகுலர் ஃபார்முலா சேம், பட் என்ன டிஃபர் ஆகுது? அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. புரியுதுங்களா? மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேம், C6H6 சேமா இருக்கலாம். புரியுதுங்களா? பட் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து CH2 அந்த மாதிரி பிரியும் போது எங்கனாவது மாறி இருக்கலாம். புரியுதுங்களா? மாலிகுலர் ஃபார்முலா சேம், பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லைனா ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. அந்த மாதிரி ஐசோமர்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ சோ அங்கெல்லாம் வந்து என்ன வரும்? என்ன என்சைம் வரும்? ஐசோமரேஸ். சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, தேவைப்படும் ஃபியூச்சர்ல. சோ இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததுதான். NADPH இன்வால்வ் ஆகிறதுனால மேலிக் ஆசிட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் வருது. சோ அது மேலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ப்ரொடியூஸ் ஆகிற மேலிக் ஆசிட் எங்க என்டர் ஆகுது? வேக்வல். அங்க என்டர் ஆகுதுன்னு எங்க என்டர் ஆகுதுன்னு பார்த்தோம். C4 பிளான்ஸ் பாருங்க, பார்த்து சொல்லுங்கம்மா ஒரு டைம். பண்டல் ஷீட் செல்ஸ். பட் இங்க வந்து எங்க என்டர் ஆகுது? வேக்வல்ல என்டர் ஆகுது. புரியுதுங்களா? டே டைம்ல இதான் நடக்குது, சாரி நைட் டைம்ல இதான் நடக்குது. இந்த ஆசிட் வந்து அதிகமா வேக்வல் இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு உள்ள என்டர் ஆக, அதிகமா கார்பன் டை ஆக்சைடு என்டர் ஆக என்ன ஆகும்? அட் எண்ட் வந்து ஃபைனலா என்ன கன்வெர்ட் ஆகுது? ஒரு ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. சோ ஆசிட் அதிகமாக என்ன ஆகும்? அசிடிஃபிகேஷன். புரியுதுங்களா? அது நைட் டைம் அந்த அசிடிஃபிகேஷன் நடக்கிறதுனால நாக்டூர்னல் அசிடிஃபிகேஷன். நாக்டூர்னல்னா என்ன? நைட் டைம் நடக்கிறதுனால நாக்டூர்னல் அசிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றோம். புரியுதுங்களா? சோ அதே நைட் டைம்ல இந்த சைடு இந்த இதுக்கு சோர்ஸ், அங்க எங்க சோர்ஸ், எங்க அங்க பெப் எப்படி ரீசைக்கிள் ஆகுதுன்னு பார்த்தோம். C4 பிளான்ஸ்ல பாருங்க ஒரு டைம். சோ இங்க இருந்து ஒரு இது வந்துட்டு அந்த பெப் வந்து திரும்ப ரீசைக்கிள் ஆகுற மாதிரி பார்த்தோம். சோ அதே மாதிரி இங்க என்ன ஆகுது? நைட்டு ஸ்டார்ச்ல இருந்து கிளைகோலிசிஸ் மூலமா பெப் ஃபார்ம் ஆகுது. ஸ்டார்ச்ல இருந்து கிளைகோலிசிஸ் மூலமா பெப் ஃபார்ம் ஆகுது. புரியுங்களா? ஸ்டார்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ்ல இருந்து அது ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ், கடைசியா வந்து பெப் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? அந்த பெப் மறுபடியும் என்ன ஆகுது? இந்த சைக்கிள்ல என்டர் ஆகுது. புரிஞ்சுதாப்பா? ஸ்டார்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். அந்த குளுக்கோஸ்ல இருந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ் மூலமா பாஸ்போயினால் பைருவேட்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். சோ அந்த பெப் வந்து திரும்ப அந்த சைக்கிள்ல என்டர் ஆகுது. புரியுதுங்களா? ஏதாவது கொஸ்டின், ஏதாவது டவுட் இருக்காமா உங்களுக்கு? கிளைகோலிசிஸ் சைக்கிள் ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. குளுக்கோஸ் ஸ்டார்ச்ல இருந்து குளுக்கோஸ்னு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ்ல இருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அந்த மாதிரி சைக்கிள், ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், அதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்னு ஆரம்பிச்சு ஒரு சைக்கிள் வந்து கடைசியா பெப்ல வந்து நிற்கும். பாஸ்போயினால் பைருவேட் பார்ப்போம். கிளைகாலிசிஸ் பார்ப்போம். இப்போதைக்கு ரொம்ப ஆர்வம் வேணும். புரியுதுங்களா? இதுல இருந்து பெப்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த பெப்புக்கு சோர்ஸ், பாஸ்போயினால் பைருவேட்டுக்கு சோர்ஸ். ஸோ நைட் டைம் என்னென்ன நடக்குது? ரெண்டு என்ன நடக்குது? ஸ்டார்ச்ல இருந்து பெப் ஃபார்ம் ஆகுறது. இதை நாக்டூர்னல் ஸ்டார்ச் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்றோம். இதை நாக்டூர்னல் அசிடிஃபிகேஷன் சொல்றோம். சேம் அங்க C4 பிளான்ஸ்ல என்ன பார்த்தோமோ அதே இதுதான் மேலிக் ஆசிட் வரைக்கும் ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் சேம் தான். பட் இதுக்கு அப்புறம் பண்டில் ஷீட் செல் அப்படின்னு நாங்க பார்த்திருப்போம். பட் இங்க வந்து என்ன பார்க்கிறோம்? பேக்வேல்ஸ்னு பார்க்கிறோம். அதான் மெயின் டிஃபரன்ஸ். அதே மாதிரி வந்து இங்க பெப் வந்துட்டு சோர்ஸ் வந்து ஸ்டார்ச்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸ்டார்ச்ல இருந்து அந்த பெப் நமக்கு கிடைக்குது.
பாக்குறது தான் சைக்கிள் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டைம் நீங்க பொறுமையா உட்காந்து ஒன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா படிச்சிடலாம். நாங்கெல்லாம் படிச்சு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் படிச்சிடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து நாங்கெல்லாம் என்டர் ஆயிருக்கோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா படிக்கலாம். எந்த செல்ல நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த கிரான்ஸ் அனாட்டமின்றது ஸ்பெசிபிக் டு எது இதுன்னு பார்த்தோம். கிரான்ஸ் அனாட்டமின்றது C4 பிளான்ஸ். அந்த கிரான்ஸ் அனாட்டமி இது ஸ்பெசிபிக் ஒன்லி ஃபார் C4 பிளான்ஸ். அதை தவிர மற்ற எல்லாத்துலயுமே அந்த எபிடர்மிஸ்ல இருக்கக்கூடிய பண்டில் ஷீட்ஸ் சாரி மீசோஃபைல் செல்ஸ் மீசோஃபைல் செல்ஸ் புரியுதுங்களா? அந்த கிரான்ஸ் அனாட்டமின்றது இட் வாஸ் ஒன்லி ஸ்பெசிபிக் டு C4 பிளான்ஸ். அதை தவிர மற்ற எல்லாத்துலயுமே பார்க்கும்போது வந்துட்டு எபிடர்மிஸ் அதாவது லீஃப் எபிடர்மிஸ் இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய மீசோஃபைல் செல்ஸ். போலாங்களா அடுத்தது? சேம் அதே சைக்கிள் இது வரைக்கும் எழுதுறோம். பட் இங்க வந்துட்டு மேலிக் ஆசிடா வேக்குவல்குள்ளர போய் என்டர் ஆகுது. நோட் பண்ணிட்டீங்களாமா? இங்க அந்த ரெண்டு டேர்ம் என்ன சொல்றோம்? ஒன்னு வந்து நாக்டூர்னல் அசிடிஃபிகேஷன். நைட் டைம் இந்த மாதிரி ஆசிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேரு நாக்டூர்னல் அசிடிஃபிகேஷன் சொல்றோம். இன்னொன்னு வந்து ஸ்டார்ச் பிரேக் டவுன். நைட் டைம் வந்து ஸ்டார்ச் வந்து பிரேக் ஆகுது. ஸ்டார்ச் பிரேக் ஆகி என்னவா ஃபார்ம் ஆகுது? ஸ்டார்ச்ல இருந்து பெப் பாஸ்போயினால் பைருவேட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுதான் வந்து திரும்ப சைக்கிள்ல வந்து என்டர் ஆகுது. திரும்ப பெப் ஃபார்ம் ஆகி அது திரும்ப இந்த சைக்கிளுக்கு ஹெல்ப் பண்ணுது. சொல்லுங்களா அடுத்தது? சோ அடுத்து வந்துட்டு டே டைம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். டே டைம் ஸ்டொமேட்டோ எப்படி இருக்கும்? க்ளோஸ் ஆயிருக்குமா ஓப்பன் ஆயிருக்குமா? க்ளோஸ் ஆயிருக்கும். சோ கார்பன் டை ஆக்சைடு எப்படி என்டர் ஆகலாம் அப்ப டே டைம்? டொமேட்டோ க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எங்க இருந்து கிடைக்கும்? சோ அந்த ஸ்டோர் ஆன மேலிக் ஆசிட்ல இருந்து. சோ இது வந்து வேக்யூல். இது என்னது? குளோரோபிளாஸ்ட். ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது? வேக்யூல்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த வேக்யூல்ல ஸ்டோர் ஆன மேலிக் ஆசிட்ல இருந்து ஆரம்பிக்குது டே டைம். சோ இந்த மேலிக் ஆசிட் திரும்ப வேக்யூல்ல இருந்து எங்க மூவ் ஆயிருக்கு? வேக்யூல் இது என்னது? குளோரோபிளாஸ்ட். வேக்யூல்ல இருந்து குளோரோபிளாஸ்ட் வந்து மேலிக் ஆசிட் மூவ் ஆயிருக்கு. சோ அந்த மேலிக் ஆசிட்ல இருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. மேலிக் ஆசிட்ல இருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இங்க MADC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீகார்பாக்சிலேஸ். சோ டீகார்பாக்சிலேஸ் எங்கெங்கெல்லாம் இந்த என்சைம் வருதோ அந்த இடத்துல என்ன ஆகும்? டீகார்பாக்சிலேஸ். டீன்றது என்ன? ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது குறிக்குது. சோ இந்த இடத்துல என்ன ஆகும்? டீகார்பாக்சிலேஸ் என்சைம் CO2 ரிமூவ் பண்ணும். ரிமூவ் ஆகுற CO2 திரும்ப எதுல என்டர் ஆகும்? கேல்வின் சைக்கிள்ல என்டர் ஆகும். புரியுதுங்களா? இதான் டே டைம் வந்து நடக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னவா பிளான்ட்ஸ்ல ஸ்டோர் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ஒருவேளை போட்டோசிந்தசிஸ் நடந்துச்சுன்னா என்னவா ஸ்டோர் ஆகும்? இந்த எண்ட் ப்ராடக்ட் என்ன? குளுக்கோஸ். அது போய் ஸ்டோர் ஆகும்போது ஃபைனலா சொல்லும்போது ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா?
நோட் பண்ணிட்டீங்களாமா? பைருவிக் ஆசிட் வந்து டைரக்டாவும் ப்ரொடியூஸ் ஆகலாம். புரியுதுங்களா? இது ஆமாம். C4 சைக்கிள்ல C4 சைக்கிள் ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் அந்த மாதிரி வருதுல்ல. ஸோ இந்த ஆசிட் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகுறது வந்து ஸ்டார்ச் ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகலாம். நோட் பண்ணிட்டீங்களா? அப்படியே ஒரு டைம் சொல்லுங்க, டே டைம் என்ன ஆகுது, நைட் டைம் என்ன ஆகுதுன்னு அடுத்த சைக்கிள் போறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் யாரு அவங்களே கேட்டுட்டு இருக்குமா? ரம்யா சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் நைட் டைம் என்ன ஆகுது சொல்லுங்க. டொமேட்டோ ஓப்பன் ஆகுது. ஃபார்ம் ஆகுது, பைகார்பனேட் அயன் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் பெப்கேஸ் என்சைம், அதே மாதிரி பெப்பும் தேவை, பாஸ்போயினால் பைருவேட்டும் தேவை. பாஸ்போயினால் பைருவேட் பிளஸ் பைகார்பனேட் அயான் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் என்ன அடுத்து என்ன பண்ணுது? ஓகே, வேக்குவல்ல வந்துட்டு மேலிக் ஆசிடா ஸ்டோர் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு நைட் டைம் நடக்குது. நைட் டைம் வந்து ரெண்டு ஸ்டெப் நடக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று வந்து என்ன, நாக்டர்னல் அசிடிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ஸ்டார்ச் பிரேக் டவுன். ஸோ அந்த ஸ்டார்ச் பிரேக் ஆகி என்னவா கன்வெர்ட் ஆகும்? பெப்பா கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதே அப்படியே வந்துட்டு டே டைம்ல என்ன ஆகும் நீங்க சொல்லுங்கப்பா கார்த்திபன். என்டர் ஆயிட்டு என்ன ரிலீஸ் பண்ணும்? டிகார்பாக்சிலேஸ். மேலிக் ஆசிட் டிகார்பாக்சிலேஸ் மூலமா CO2 ரிலீஸ் பண்ணிடும். இது எல்லாமே இந்த பைருவிக் ஆசிட் இல்ல அந்த C3 சைக்கிள் என்டர் ஆகிறது, இது எல்லாமே கடைசி என்னவா மாறுது? ஸ்டார்ச்சா வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இதான் டே டைம் நடக்கும் அப்படின்றது. ஸோ இந்த காரணத்தினால டே டைம்ல வாட்டர் லாஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? டெசர்ட் பிளான்ஸ்ல டே டைம்ல வாட்டர் லாஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன். போட்டோ ரெஸ்பிரேஷன் இதுக்கு வேற பேர் வந்து C2 சைக்கிள்னு சொல்லுவாங்க. C2 சைக்கிள் நான் போட்டோ ரெஸ்பிரேஷன்றது காமனா யூஸ் பண்றது. இந்த போட்டோ சிந்தட்டிக் கார்பன் ஆக்சிடேஷன் சைக்கிள்ன்றது வந்து ரொம்ப லீஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம். இன் ஜெனரல் சொல்லணும் அப்படின்னா C2 சைக்கிள் சொல்லுவாங்க, இல்லைன்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு? இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸா, யூஸ்ஃபுல் ப்ராசஸா, இல்ல வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸா? போத் யூஸ்ஃபுல் as well as வேஸ்ட்ஃபுல்னு சொல்றோம். அப்ப என்ன ரீசனால யூஸ்ஃபுல், என்ன ரீசனால வேஸ்ட்ஃபுல்னு சொல்லுங்க. போட்டோ ரெஸ்பிரேஷன் என்னது சொல்லுப்பா? போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்ல இருந்து செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அப்ப வேஸ்ட்ஃபுல்னா என்ன? இதுல வேஸ்ட்ஃபுல் 25% கார்பன் வந்து லாஸ் ஆகுது. 25% கார்பன் வந்து லாஸ் ஆகுது. ஈவன் வந்துட்டு அதோட போட்டோசிந்தட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அந்த போட்டோசிந்தட்டிக் பொட்டன்ஷியலும் வந்துட்டு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே இருக்கு, பெனிஃபிட் அபவுட் த சேம் டைம் வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸும் இருக்கு. நம்ம ருபிஸ்கோன்னு ஒரு என்சைம் பார்த்தோம்ல, இந்த ருபிஸ்கோவுக்கு என்ன அப்ரிவியேஷன்? ருபிலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ், லாஸ்டா இருக்கிறது ஆக்சிஜனேஸ். இந்த சீன்றது கார்பாக்சிலேஸை குறிக்குது. மோஸ்ட்லி இதோட நிப்பாட்டுவாங்க, பட் அதுக்கப்புறம் இருக்கிறது ஓக்கு ஆக்சிஜனேஸ்னு ஒரு இருக்கு. புரியுதுங்களா? சோ அப்ப கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், கார்பாக்சிலேஸ் என்ன வேலையை பார்க்கும்? போட்டோசிந்தசிஸ்ல அதாவது CO2 ஃபிக்ஸ் பண்ண பார்க்கும். புரியுதுங்களா? கார்பாக்சிலேஸ்ன்றது வந்து CO2 ஃபிக்ஸ் பண்ண பார்க்கும். ஆக்சிஜனேஸ்ன்றது என்ன பண்ணும்? CO2 ரிலீஸ் பண்ண பார்க்கும். புரியுதுங்களா? CO2 ரிலீஸ் பண்ண பார்க்கும். சோ அப்ப எந்த நேரத்துல இது இந்த ருபிஸ்கோ வந்துட்டு எந்த நேரத்துல எப்படி இருப்பான்னு தெரியாது. புரியுதுங்களா? எப்ப வந்துட்டு கார்பனை ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம், எப்ப வந்துட்டு கார்பனை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுவோம்? CO2 O2 ஓட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து. O2 அண்ட் CO2 ஓட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து. ஒருவேளை CO2 அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி நம்மளுதுன்னு சொல்லிடுறது. புரியுதுங்களா? ஒருவேளை DMK ஜெயிச்சா DMK ஐ பிலாங்ஸ் டு DMK சொல்லிடணும், இல்ல ADMK ஜெயிச்சா ஐ பிலாங்ஸ் டு ADMK சொல்லிடணும்.
ஸோ அந்த மாதிரி வந்துட்டு CO2 அதிகமா ஜெயிச்சது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இட் என்டர்ஸ் இன்டு கேல்வின் சைக்கிள். புரியுதுங்களா? ஸோ CO2 அதிகமா இருந்துச்சுன்னா இட் என்டர்ஸ் இன்டு கேல்வின் சைக்கிள் அண்ட் இட் ஃபிக்ஸஸ் தி அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு. புரியுதுங்களா? ஒருவேளை O2 அதிகமா இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இட் என்டர்ஸ் இன்டு போட்டோ ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷனோட அவுட்கம் என்ன? அவுட்புட் என்ன? ஒன் ஆஃப் தி அவுட்புட் என்ன? இன்புட் வந்து ஆக்சிஜன், அவுட்புட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகுது, இந்த சைடு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகுது, இந்த சைடு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. புரியுதுங்களா? இது வந்து கார்பாக்சிலேஸ் ஓட ஆக்டிவிட்டி, இது வந்து ஆக்சிஜனேஸோட ஆக்டிவிட்டி. So Decker observed that rate of respiration is more in light than in dark. இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன்ல போட்டோன்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? ரெஸ்பிரேஷன்றது வார்த்தை என்னத்தை குறிக்குது? போட்டோன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட். அந்த ரெஸ்பிரேஷன்றது என்னத்தை குறிக்குது? ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்றது இல்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றது அப்படின்றத குறிக்குது. புரியுதுங்களா? அதனால போட்டோ ரெஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் டெக்கர்னு ஒருத்தர் சொன்னாரு. சோ இதுக்கு என்ன கண்டிஷன்? நெசசரி கண்டிஷன் என்ன? absence of CO2 and increase in the concentration of oxygen. புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்களா? இந்த ரிபுஸ்கோட ஆக்டிவிட்டி CO2 அதிகமா இருக்கா இல்ல ஆக்சிஜன் அதிகமா இருக்கா அப்படின்றத பொறுத்து மாறும். ஒருவேளை CO2 அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆக்டிவிட்டி பண்ணும்? கெல்வின் சைக்கிள், கார்பாக்சிலேஸோட இது ஆக்டிவிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஒருவேளை ஆக்சிஜன் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்? போட்டோ ரெஸ்பிரேஷன். புரியுதுங்களா? CO2 ரிலீஸ் பண்ண பார்க்கும். சோ இதுல என்னென்ன ஆர்கனல்ஸ் இன்வால்வ்டு முன்னாடி எல்லாம் பார்த்தோம். C4 சைக்கிள்ல இந்த இதெல்லாம் வந்து இன்வால்வ்டு அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி கேம் சைக்கிள்ல வந்துட்டு குளோரோபிளாஸ்ட், வேக்வோல் இதெல்லாம் இன்வால்வ்டுன்னு பார்த்தோம். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி போட்டோ ரெஸ்பிரேஷன்ல என்னென்ன ஆர்கனல்ஸ் இன்வால்வ்டு? இதுல மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம், குளோரோபிளாஸ்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, யாரோ கட்சியில் இருந்தீங்க அப்படின்னா எதுவும் எடுத்துக்காதீங்க. சோ இந்த சிபிஐஎம்னு ஒரு பார்ட்டி இருக்கு. சிபிஐஎம்னா என்ன? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து ஐ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஐஏ ஸ்மாலா வச்சுக்கிட்டு சிபிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியா. ரிவர்ஸ்ல ஆரம்பிக்க கூடாது. இந்த ஆர்டர் கொஞ்சம் வேணும். ஏன்னா எதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி என்டர் ஆகுது அப்படின்றது வந்துட்டு அப்பதான் கரெக்டா இருக்கும். குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியா. சோ இது ஏன் C2 சைக்கிள் சொல்றோம்? ஏன் ஸ்டார்டிங் போன கிளாஸே சொன்னேன். எந்த காரணனால C3 சைக்கிள், C4 சைக்கிள்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பன் வந்து 2 கார்பன் காம்பவுண்ட். அது காம்பவுண்டுக்கு பேர் என்ன? பாஸ்போகிளைகாலைடு இல்ல பாஸ்போகிளைகாலிக் ஆசிட். புரியுதுங்களா? ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதோட சேர்ந்து இன்னொரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். பட் இதுதான் சைக்கிள் என்டர் ஆகிறதுனால C2 சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சிபிஐஎம் சொன்னேன் அப்படின்னா அப்படியே டிவிக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏப்பா இங்க என்ன கனெக்ட் ஆகுதோ அதுதான் சொல்ல முடியும். டிவிக்கு என்னன்னு கேக்குறீங்களா? சோ 2 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால இது என்னன்னு சொல்றோம்? C2 சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எல்லாமே சொன்ன பாயிண்ட் தான். எதனால இது யூஸ்ஃபுல், எதனால இது வேஸ்ட்ஃபுல்னு சொல்லியிருக்கோம் ரிஸ்வானா? எதனால இது யூஸ்ஃபுல்? இட் ப்ரொடெக்ட்ஸ் தி செல்ஸ் ஃப்ரம் போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ். அப்ப எதனால இது வேஸ்ட்ஃபுல்? கார்பன் டை ஆக்சைடு 25% ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு will be lost. போட்டோசிந்தட்டிக் பொட்டன்ஷியலும் வந்துட்டு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு லாஸ் ஆனா என்ன பிரச்சனை? நமக்கு எப்படி சாப்பாடோ அதே மாதிரி வந்து பிளான்ட்ஸ்க்கு சாப்பாடு என்ன? கார்பன் டை ஆக்சைடு தான்.
போலாங்களா அடுத்தது? நோட் பண்ணிட்டீங்களாமா? ஸோ அடுத்து வந்துட்டு சைக்கிள் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்கனல் என்ன? செல் ஆர்கனல் பேர் என்ன? குளோரோபிளாஸ்ட். ஸோ இந்த ஆர்கனலோட பேர் என்ன? பெராக்சிசோம். கடைசியா கீழே இருக்கக்கூடிய ஆர்கனல் பேர் என்ன? மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறது என்ன கார்பன், எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து என்டர் ஆகுது சைக்கிள்ல? இல்ல ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து 2 கார்பன் காம்பவுண்ட். அது எதுல இருந்து வருது அப்படின்றது வந்துட்டு ஆர்யூபிபில இருந்து வருது. புரியுதுங்களா? ஆர்யூபிபின்றது எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்மா? 5 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். புரியுதுங்களா? இப்போ இந்த 5 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்டும் ஆக்சிஜனும் சேரும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்டேபிள் காம்பவுண்ட் தான் வந்துட்டு 2 கார்பன். சரி, அப்போ மொத்தம் 5 கார்பன் இருக்கு. 2 கார்பன் பாஸ்போகிளைகாலிக் ஆசிட்னு சொல்லிட்டோம். அப்ப மீதி 3 கார்பன் என்னவா ஆகும்? பிஜிஏவா ஃபார்ம் ஆகும். ஏமா சைக்கிள்ல என்டர் ஆகுதுச்சாமா? நான் தான் அதுவும் சொல்லிட்டேன், இதுதான் அடுத்த சைக்கிள்ல மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றேன்ல. புரியுதுங்களா? அந்த சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல என்டர் ஆகக்கூடிய காம்பவுண்ட். புரியுதுங்களா? சோ இந்த கார்பன் கொஞ்சம் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க. 5 கார்பன் இருக்கக்கூடிய இது என்ன, 6 கார்பன் 7 கார்பன் இருந்தா என்ன அப்படின்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எழுதும்போது ஏதாவது மறந்துட்டீங்கன்னா கூட நீங்க அதை கொண்டு வந்துடலாம் திரும்ப. சப்போஸ் இங்க வந்து ரைப்ளோஸ்ன்றது ஞாபகம் வந்துருச்சு, இங்க பாஸ்போகிளைகாலிக் ஆசிட்ன்றது ஞாபகம் வந்துச்சு, மீதி 3 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்றது வந்துட்டு ஓகே பிஜிஏன்றது வந்து 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருச்சு அப்படின்னா ஈஸியா நீங்க அதை மேட்ச் பண்ணிடலாம். வேற என்னென்ன 3 கார்பன் இருக்கிறதுன்னு பார்த்தோம். G3P எத்தனை இருக்கிறது? 3 கார்பன் இருக்கிறது. 4 கார்பன் இருக்கிறது என்னது? OAA. இதெல்லாம் ஓகே. இந்த பாஸ்போகிளைகாலேட் இல்ல பாஸ்போகிளைகாலிக் ஆசிட் இருக்குல்ல, சோ இந்த பாஸ்போகிளைகாலேட் தான் வந்து சைக்கிள் என்டர் ஆகும். புரியுதுங்களா? இது எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்? 2 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். புரியுதுங்களா? RUBP ஒரு 2 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், இன்னொன்னு வந்து 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். சோ இந்த பாஸ்போகிளைகாலிக் ஆசிட்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? கிளைகாலேட். சோ இந்த பாஸ்போன்றது வந்துட்டு வெளியே போயிடுது. இந்த பாஸ்போ பி அப்படின்றது வந்துட்டு எக்ஸிட் ஆயிடுது. புரியுதுங்களா? இன்ஆர்கானிக் பாஸ்பேட்ன்றது வந்து எக்ஸிட் ஆயிடுது. சோ அப்ப மீதி என்ன இருக்குது? கிளைகாலேட் மட்டும் இருக்கு. புரியுதுங்களா? இதுல என்ன நடந்துச்சு இது வரைக்கும்? RUBP வந்துட்டு ஒரு 5 கார்பன் இருக்க காம்பவுண்ட் வந்துட்டு 2 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டா கன்வெர்ட் ஆச்சு. அதே மாதிரி 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கன்வெர்ட் ஆச்சு. அந்த 2 கார்பன் இருக்க ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு இட் லாசஸ் தி பாஸ்பேட். சோ அந்த பாஸ்பேட் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் கிளைகாலேட்டா இருக்கு. சோ கிளைகாலேட்டா இருந்தது இப்போ எங்க என்டர் ஆகுது? பெராக்சிசோம். இவ்வளவு நேரம் நடந்தது குளோரோபிளாஸ்ட். நவ the glycolate enters into peroxisome. புரியுதுங்களா? சோ இந்த கிளைகாலேட் அடுத்து என்ன கன்வெர்ட் ஆகுது? நிறைய விஷயம் இதுல ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்ல இந்த இடத்துல வந்துட்டு அதாவது NH3 ஒன்னு வரும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டெப்ல ஒன்னு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த O2 வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடா கன்வெர்ட் ஆகுது. புரியுதுங்களா? அப்படியே இங்க இருந்து கிளைகாலேட், கிளைஆக்சிலேட் அந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் எங்கெங்க என்னென்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரியுதுங்களா? சோ இந்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? ஆக்சிஜன் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஹைட்ரஜன் பெராக்சைடா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு மறுபடியும் என்னவா பிரேக் டவுன் ஆகுது? வாட்டர் பிளஸ் ஆக்சிஜன். புரியுதுங்களா? இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நல்லதா கெட்டதா பிளான்ட்ஸ்க்கோ இல்ல ஹியூமன்ஸ்க்கோ இருந்துச்சு அப்படின்னா என்ன ரீசன்? இட் வில் அஃபெக்ட் யூ நெகட்டிவ்லி. அதாவது வந்து இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவோம்ல, ஏஜிங்கோட ரிலேட் ஆகுறது. சோ அதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அதுல ஒரு காம்பனண்டா இருக்கும். சோ இதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? கிளைசின். இது எல்லாமே 2 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான்.
கிளைகாலேட்டே என்டர் ஆகுது. என்டர் ஆகிட்டு கிளைகாலேட்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆச்சு? கிளையாக்சிலேட். கிளையாக்சிலேட்ல இருந்து கிளைசின். எல்லாமே ஜிஜின்னு வருது எல்லாமே, ஆனா சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. கிளைகாலேட், கிளையாக்சிலேட், கிளைசின், இந்த 3 கன்வர்ஷன் இதுல நடக்குது. புரியுதுங்களா? சோ இப்போ இதுல இருந்து இந்த கிளைசினா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து எங்க என்டர் ஆகுது? மைட்டோகாண்ட்ரியா. புரியுதுங்களா? கிளைசினா கன்வெர்ட் ஆனது மைட்டோகாண்ட்ரியால என்டர் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா இது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா, the carbon dioxide and ammonia releases in C2 cycle at which cell organelle அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு அமோனியா வந்துட்டு C2 சைக்கிள்ல எந்த செல் ஆர்கனல்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த செல் ஆர்கனல்ல ரிலீஸ் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு அமோனியா? மைட்டோகாண்ட்ரியா. புரியுதுங்களா? இட் ரிலீசஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. சோ இது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மீதி எத்தனை இருக்கும்? ஒரு கார்பன் போயிடுச்சுன்னா 2 molecules of 2 கார்பன் காம்பவுண்ட். இங்க பாருங்கம்மா, 2 molecules of 2 கார்பன் காம்பவுண்ட். மொத்தமா இப்ப எத்தனை இருக்கு? எத்தனை கார்பன் இருக்கு இதுல? 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சு. மீதி எத்தனை இருக்கும்? உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. புரிஞ்சதா இது வரைக்கும்? மைட்டோகாண்ட்ரியால என்டர் ஆகும்போது என்ன காம்பவுண்ட் என்டர் ஆகுது? என்ன காம்பவுண்ட் என்டர் ஆகுது? கிளைசின். சோ அந்த கிளைசின்ல இருந்து என்னென்ன ரிலீஸ் ஆகுது? CO2 and ammonia was released. ஆரம்பத்துல இருந்தே பாருங்க எல்லாமே 2 molecules டினோட் பண்ணிட்டே வந்திருக்கேன். புரியுதுங்களா? சோ இங்க 2 molecules, இங்கேயும் 2 molecules. சோ அப்ப இங்க மொத்தம் எத்தனை எத்தனை கார்பன் இருக்கு? 2 molecules of 2 கார்பன்னா மொத்தமா 4 கார்பன் இருக்கு. ஒன்னு வந்து கார்பன் டை ஆக்சைடா ரிலீஸ் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது வந்து ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். புரியுதுங்களா? செரைன். சோ இந்த செரைன் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியால இருந்து திரும்ப எங்க என்டர் ஆகுது? From mitochondria it enters into the peroxisome. சோ செரைன்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? ஹைட்ராக்சி பைருவேட். அது எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்? 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். சோ ஹைட்ராக்சி பைருவேட்ல இருந்து திரும்ப NAD பிளஸ், அதாவது NADH பிளஸ் H பிளஸ், இது ரெண்டும் இதுல இருந்து NAD பிளஸ் கன்வெர்ட் ஆகிட்டு என்ன ஃபார்ம் ஆகுது? என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது? கிளிசரேட். கிளிசரேட் வந்து ஒரு 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான். சோ அந்த கிளிசரேட் திரும்ப இதுல இருந்து எங்க என்டர் ஆகுது? குளோரோபிளாஸ்ட். சோ இது ஃபைனலா வந்துட்டு இந்த கிளிசரேட் என்னவா கன்வெர்ட் ஆகுது? PGA, பாஸ்போகிளிசரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. இந்த PGA வந்துட்டு எதோட சைக்கிள் என்டர் ஆகுது? கால்வின் சைக்கிள். ஒரு டைம் என்ன கால்வின் சைக்கிள் பாருங்க. கால்வின் சைக்கிள் என்டர் ஆகும்போது என்னென்ன காம்பவுண்ட் என்டர் ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. அது டைரக்டா கூட என்டர் ஆயிடலாம். அது டைரக்டா கூட கால்வின்ல என்டர் ஆயிடலாம். புரியுதுங்களா? சோ அது C2 சைக்கிள்ல என்டர் ஆகல. அது டைரக்டா கூட போயிடலாம். டைரக்டா வந்து கால்வின் சைக்கிள் என்டர் ஆயிடலாம். அது பிரச்சனை இல்ல. பட் இங்க இருந்து ஃபைனலா இந்த PGA ஃபார்ம் ஆகும்ல, இதுதான் வந்து C2 சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ கால்வின் சைக்கிள்ன்றது எது எதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தோம். கால்வின் சைக்கிள்ன்றது C4 பிளான்ஸ்லயும் பார்த்தோம். அதே மாதிரி C2 சைக்கிள்லயும் பார்த்தோம். கேம் பிளான்ஸ்லயும். ஓகே. அங்க மெயினா எம்பசைஸ் பண்றது நைட் டைம் என்ன ஆகுது, டே டைம் என்ன ஆகுதுன்றது. புரியுதுங்களா?
ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் இன் கெல்வின் சைக்கிள் என்னது? பாஸ்போகிளிசரிக் ஆசிட், பிஜிஏ. ஸோ அந்த பிஜிஏ வந்து திரும்ப அந்த கெல்வின் சைக்கிள்ல என்டர் ஆயிடும். நிறைய ஜி ஜி ஜின்னு ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஜி இங்க வந்திருக்கும் மொத்தமா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா. இதை அட்லீஸ்ட் எழுதிருவீங்க. இது வரைக்கும் டைரக்டா சைக்கிள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்கல. புரியுதுங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் டைரக்டா சைக்கிள் எழுதுங்க அப்படின்னா அந்த கிரப் சைக்கிள் வச்சு கேட்டிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல டைரக்டா இந்த சைக்கிள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கிரப் சைக்கிள் எப்பயுமே ஃப்ரீக்வெண்டா கேட்குது. கிரப் சைக்கிள் வந்து டைரக்டாவே கேட்கறாங்க. இங்க வந்துட்டு போட்டோசிந்தசிஸ்ல கேட்குறது CO2 அக்செப்டார் அந்த ஸ்டெப்ஸ் கேட்கறாங்க. எந்த ஸ்டெப்ல வந்து CO2 அக்செப்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல யாருனாவது செட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. இந்த 4 கார்பன் இருக்குல்ல, இங்க 2 இங்க 2, புரியுதுங்களா? 2 கார்பன் காம்பவுண்ட் 2 டைம்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால 4 கார்பன் காம்பவுண்ட், புரியுதுங்களா? 4 கார்பன்ல ஒரு கார்பன் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு % கார்பன் டை ஆக்சைடு வந்து லாஸ் ஆயிடுச்சு இந்த ப்ராசஸ்ல? 25% ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு வாஸ் லாஸ்ட். 4 கார்பன்ல ஒரு கார்பன் வந்து வெளியே எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால 25% ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு வாஸ் ரிலீஸ்டு அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ். மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எக்ஸிட் ஆயிடுது, வெளியே போயிடுது. புரியுதுங்களா? அந்த இதுல டொமேட்டோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்ல என்ன நடக்கும்னு பார்த்தோம். டொமேட்டோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்ல என்ன எக்ஸிட் ஆகும், என்ன என்டர் ஆகும்னு பார்த்தோம். புரியுதுங்களா? இது மறுபடியும் வேணா இது தனியா வந்து திரும்ப C3 சைக்கிள்ல வேணா மறுபடியும் போலாம், அப்படியே போலாம் வெளியே வந்துட்டு. புரியுதுங்களா? பட் வந்து இது அப்படியெல்லாம் என்டர் ஆக முடியாது. புரிஞ்சுதா? நோட் பண்ணிட்டீங்களாமா? கேட்டா சொல்லுவீங்களா? கேட்டா தான் தெரியுன்றீங்களா? சொல்லுங்க, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் RUBP ஒரு 5 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். சோ அது எப்படி பிரியுது? ஆக்சிஜனோட சேரும்போது ஓகே, PGA ஒன்னு, இன்னொன்னு வந்து பாஸ்போ கிளைகாலிக் ஆசிட். சோ அந்த பாஸ்போ கிளைகாலிக் ஆசிட் வந்து C2 சைக்கிள் என்டர் ஆகுது. கிளைகாலேட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் கிளைகாலேட் கிளைஆக்சிலேட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் செரைன் ஃபார்ம் ஆயிட்டு ஹைட்ராக்சி பைருவேட், அப்புறம் கிளிசரைட்ல இருந்து PGA. அந்த PGA வந்து இட் என்டர்ஸ் இன்டு தி கெல்வின் சைக்கிள். புரியுதுங்களா? இதில் நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த இடத்துல, அதாவது மிடில்ல வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும். மிடில்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும். இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஃபார்ம் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடும் அமோனியாவும் ரிலீஸ் ஆகும்.
ஸோ அதோட C2 சைக்கிள் முடிஞ்சது. ஸோ அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட். கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட்னா என்ன மீனிங்? இன் ஜெனரல் வந்து பிளான்ட்ல ரெஸ்பிரேஷன் நடக்குமா, போட்டோசிந்தசிஸ் நடக்குமா? ரெண்டுமே நடக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நெட் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? எந்த இதுல வந்து CO2 ஃபிக்ஸ் ஆகும், எந்த இதுல வந்து CO2 ரிலீஸ் ஆகும்? ஃபிக்சேஷன் டியூரிங் போட்டோசிந்தசிஸ். ரிலீஸ் எப்ப ஆகும்? ரிலீஸ் டியூரிங் ரெஸ்பிரேஷன். புரியுதுங்களா? சோ அப்ப நெட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா புரியுதுங்களா? மொத்தமா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா ஃபிக்ஸ் ஆயிருக்கா, கார்பன் டை ஆக்சைடு அதிகமா ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் சரி ரெண்டுத்தையும் ஆட் பண்றோமோ இல்ல சப்ட்ராக்ட் பண்றோமோ, நெட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இது பண்ணணும். புரியுதா? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சோ இந்த இது வந்துட்டு மோஸ்ட்லி அதிகமா இருந்துச்சு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமா ஃபிக்ஸ் ஆச்சுன்னா என்ன சொல்றோம்? மோர் போட்டோசிந்தசிஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்றோம்? அதை ரெஸ்பிரேஷன் அதிகமா இருக்கு, ரெஸ்பிரேஷன் வாஸ் மோர் தென் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் there was a point where photosynthesis is equal to respiration. புரியுதுங்களா? ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல வந்துட்டு புரியுதுங்களா? photosynthesis and respiration were equal அப்படின்னு சொல்லி இருக்கும். புரியுதுங்களா? அது என்ன, அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட் என்னன்னு சொல்றோம்? கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இந்த டயகிராம்ல கீழ இருக்கிறது என்னத்தை குறிக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் என்னத்தை குறிக்குது? லைட் இன்டென்சிட்டி. எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? லைட் இன்டென்சிட்டி. y ஆக்சிஸ் என்னத்தை குறிக்குது? கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச். புரியுதுங்களா? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆயிருக்கா இல்ல அதிகமா ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றோம்ல. சோ அது வந்து y ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து லைட் இன்டென்சிட்டி நம்ம கொடுத்திருக்கோம். சோ இந்த கேஸ்ல என்ன ஆகுது சொல்லுங்க? இந்த கேஸ்ல என்ன ஆகுது? இந்த y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. சோ இங்க 0ல இருந்து கீழ போயிடுச்சு அப்படின்னா என்ன மீனிங்? சோ அப்ப அங்க போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடந்திருக்கா இல்ல ரெஸ்பிரேஷன் அதிகமா நடந்திருக்கா? சோ photosynthesis was less than respiration. கரெக்ட்டா? புரியுதுங்களா? photosynthesis was less than respiration. அதிகமா நடந்திருக்கு வந்து ரெஸ்பிரேஷன் அதிகமா நடந்திருக்கு, photosynthesis வந்து குறைவா நடந்திருக்கு அப்படின்றது. சோ இந்த கண்டிஷன்ல 0க்கு மேல புரியுதுங்களா? இந்த ஷேடட் ரீஜன் இருக்குல்ல, இதெல்லாம் 0க்கு மேல. சோ இங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு பாசிட்டிவ்ல இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு பாசிட்டிவ்ல இருக்கு. எந்த கண்டிஷன்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பாசிட்டிவா பிளான்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கும்? போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடந்திருக்கும், ரெஸ்பிரேஷன் வந்து குறைவா நடந்திருக்கும். சோ அதான் இங்க டினோட் பண்ணிருக்காங்க. போட்டோசிந்தசிஸ் வாஸ் கிரேட்டர் தென் ரெஸ்பிரேஷன். புரியுதுங்களா? பட் இங்க நடுவுல 0ன்ற ஒரு ரீஜன், ஒரு ஏரியா இருக்கு. புரியுதுங்களா? கீழ வந்தா ஒன்னு சொல்றோம், மேல வந்தா ஒன்னு சொல்றோம். ரெஸ்பிரேஷன் அதிகமா இல்ல போட்டோசிந்தசிஸ் அதிகமான்றத சொல்றோம். பட் இந்த 0 இந்த பாயிண்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படினா क्वेश्चन. அந்த பாயிண்ட்ல என்ன நடந்திருக்கும்? எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆகுதோ அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. புரியுதுங்களா? நெட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து 0. புரியுதுங்களா? வரவு எவ்வளவோ செலவும் அவ்வளோ. அப்ப எவ்வளவு இருப்பு எவ்வளோ? 0. சோ அந்த பர்టిక్యులர் பாயிண்ட் என்னன்னு சொல்றோம்? கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணதோ அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸிட்டும் ஆயிடுது. புரியுதுங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு போட்டோசிந்தசிஸ் மூலமா கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணதோ அவ்வளவு வந்துட்டு ரெஸ்பிரேஷன் மூலமா எக்ஸிட்டும் ஆயிடுது. சோ அதுதான் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இங்க வந்து இது எந்த இது இங்க வந்து எந்த லைட் இன்டென்சிட்டில இது நடந்திருக்கு? இந்த மாதிரி எத்தனை ஃபுட் ஹேண்டில்ஸ்ல மெஷர் பண்ணிருக்காங்க லைட் இன்டென்சிட்டியை. சோ எவ்வளவு இதுல இன்டென்சிட்டில நடந்திருக்கு? 500 ஜெனரல் லக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பர்టిక్యులர் இதுல நடக்குது இல்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? இந்த பர்టిక్యులர் லைட் இன்டென்சிட்டி என்னன்னு சொல்றோம்? This will happen at particular light intensity when exchange of gases becomes 0. புரியுதுங்களா? எவ்வளவு ஃபிக்ஸ் ஆகுதோ அவ்வளவு வந்து ரிலீஸ் ஆயிடுது. சோ மோஸ்டா வந்து இது என்ன கான்சென்ட்ரேஷன் நடக்கும்னு சொல்லிருக்காங்க?
between 50 to 100 ppm. Between 50 to 100 ppm. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் என்ன இன் ஜெனரல்? நாங்க படிக்கும்போது 300 அந்த மாதிரி பார்த்தோம். இப்பெல்லாம் அதிகமாயிடுச்சு. ஆனா நாங்க படிக்கும்போது அது ஜேஆர்எஃப்ல கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 300 ஆன்சர் நாங்க எழுதிட்டு இருந்தோம். பட் இப்பெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இங்க 50 டு 100 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கல்ல, இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது அப்படின்றது. ஒருவேளை 100க்கு மேல கார்பன் டை ஆக்சைடு போயிருந்துச்சு, அதிகமா இருந்துச்சுன்னா என்ன இருந்திருக்கும்? போட்டோசிந்தசிஸ் நல்லா நடந்திருக்கும். புரியுதுனா? CO2 ஃபிக்சேஷன் அதிகமா போயிருந்திருக்கும். ஒருவேளை 50க்கு கீழே போயிருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? ரெஸ்பிரேஷன் அதிகம் டாமினேட்டா போயிருக்கும். புரியுதுங்களா? இந்த 50ல இருந்து 100 வரைக்கும் என்ன ஆகுது? போட்டோசிந்தசிஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த கெல்வின் சைக்கிள் இருந்து எல்லாத்துலயும் தான் வரும் அருண்குமார். சொல்லுங்க, ஏதோ டவுட் வந்துருச்சு. கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது தான் கஷ்டம். கேளுங்க. இது செகண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு லைட் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு பிரச்சனை. புரியுதுங்களா? ரெண்டுமே ஃபேக்டர் தான். புரியுதுங்களா? இந்த இடத்துல லைட் பிரச்சனை இல்லை, ஆனா கார்பன் டை ஆக்சைடு லிமிட்டிங் கேஸா போகுது அப்படின்னா சோ இந்த ரேஞ்ச். புரியுதுங்களா? இல்ல லைட்டும் பிரச்சனை அப்படின்னா இன்னும் கூட குறையும். புரியுதுங்களா? இங்க 50ல இருந்து 100 கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? லைட்டும் பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு இன்னும் கூட குறையும். ஸோ லைட் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, லைட் வந்து நல்லா அவைலபிளா இருக்கு அப்படிங்கும்போது கார்பன் டை ஆக்சைடு ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரா இருக்கு. அந்த கார்பன் டை ஆக்சைடு 50ல இருந்து 100 இருக்கும்போது ரெஸ்பிரேஷன் இஸ் ஈக்குவல் டு போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? லைட்டே லிமிட்டிங் ஃபேக்டர்னா இந்த கேஸ். புரியுதுங்களா? இங்க லைட்டே லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா இந்த கேஸ் 500ல இருக்கும்போது போட்டோசிந்தசிஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இந்த 500ல இருந்து மேல போயிடுச்சு அப்படின்னா எதுல போயிடுது? போட்டோசிந்தசிஸ்ல போயிடுது. புரியுதுங்களா? 500ல இருந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்றோம். கரெக்டா 500லயே வந்து நின்றுச்சு அப்படின்னா என்னன்னு சொல்றோம்? போட்டோசிந்தசிஸ் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். நோட் பண்ணிட்டீங்களாமா? ரெஸ்பிரேஷன் சாரி போட்டோசிந்தசிஸ் இதோட முடிஞ்சது. அடுத்து வந்து ரெஸ்பிரேஷன் ஆரம்பிக்கும். என்னென்ன சைக்கிள் பார்த்தோம்? C3 சைக்கிள், கேம் சைக்கிள், C2 சைக்கிள், C3 சைக்கிள். போலாங்களா? அடுத்தது
ஸோ இதான் இதுல இருந்து கேட்ட பிவைக்யூ. ஸோ இது இல்லாம நீங்க இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கிறதையும் பார்த்து சால்வ் பண்ணுங்க. 5 இயர்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நீங்க போறது உங்களோட விருப்பம். ஏன்னா எனக்கு டைம் லிமிடேஷன்ஸ் இருக்கு, பட் உங்களுக்கு வந்து அந்த லிமிடேஷன் இல்லை. மோஸ்ட்லி அடுத்த வீக்கெண்டோட அட்லீஸ்ட் 90% ஆஃப் பிசியாலஜி முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அடுத்த வீக்கெண்டோட முடிக்க பார்க்குறேன். புரியுதுங்களா? அப்படி இருந்தாலும் 1 or 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதோட வந்து அந்த ஜூன் பேட்சோட இது வந்துட்டு ரிலேஷன் வந்து கட் ஆகுது. புரியுதுங்களா? அது அதான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுல கட் ஆகுது. புரியுதுங்களா? சோகமா தான் இருக்கும். ஸோ 6th என்ன இருக்கு சிலபஸ்ல? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக்னா என்ன மீனிங்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அனாரோபிக்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரெஸ்பிரேஷனோட ஈக்குவேஷன் சொல்லுங்க. ரெஸ்பிரேஷன் என்ன ஆகும்? அன்ஷித் சொல்லுங்க. ரெஸ்பிரேஷன் குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன். கண்டிப்பா ரெஸ்பிரேஷன் கண்டிப்பா ஆக்சிஜன் இருந்திருக்கும். CO2 பிளஸ் வாட்டர். சூப்பர். என்னென்ன என்டர் ஆகுது பிளான்ஸ்குள்ளார? என்டர் ஆகுறது என்னென்ன? ஆக்சிஜன், அதே மாதிரி பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சுகர் மாலிகூல்ஸ். புரியுதுங்களா? இது ரெண்டும் சேர்ந்து என்ன ரிலீஸ் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் மாலிகூல்ஸ். புரியுதுங்களா? ரெஸ்பிரேஷன் சொல்றோம். ஸோ இதுல இருந்து கேட்டது வந்து லாஸ்ட் 5 வருஷத்துல கேட்டது என்ன அப்படின்னா வந்துட்டு கிரப் சைக்கிள். அவங்களே கேட்டது வந்து இது வரைக்கும் கேட்டதே வந்து ஒரே ஒரு சைக்கிள் தான் கேட்டிருக்காங்க. பட் அதையுமே நீங்க பிஓக்கில பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2017 கேட்டிருப்பாங்க, 2016 கேட்டிருப்பாங்க. கிரப் சைக்கிள்ல என்ன அப்படி பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு தெரியல. பட் இதை திரும்ப திரும்ப கேட்கறாங்க. நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய இது இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் கிடைக்கும். புரியுதுங்களா? அட் த எண்ட் வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்கும். ஜிஎஸ் முடியறதுக்கும் அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனலுக்கும் அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த டைம்ல இதை முன்னாடியே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த டைம் அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. புரியுதுங்களா? ரெஸ்பிரேஷன் என்னென்ன கன்சியூம் ஆகுது? ஆக்சிஜன் பிளஸ் குளுக்கோஸ் சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அதோட சேர்ந்து எனர்ஜி கிடைக்குது. எனர்ஜி எவ்வளவு கலோரிஸ் இல்ல எவ்வளவு கிலோ கலோரிஸ் கிடைக்குதுன்னு சொல்லுவீங்களா? 6000 100? எக்ஸாக்டா பார்த்து சொல்லுங்க. புக்ஸ்ல இருக்கும். அந்த புக்ஸ்லயே இருக்கும். அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல அது ஒன்னு கேட்பாங்க. 686 யூனிட் கிலோ கலோரியா. ஸோ C6H12O6 புரியுதுங்களா? குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் ரிலீசஸ். இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் அண்ட் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். அது ஸ்பெசிஃபை பண்ணல எவ்வளோன்ட்டு நீங்க பார்த்துக்கோங்க. 686 கிலோ கலோரி அந்த மாதிரி இருக்கும். ரெஸ்பிரேஷன் எதுக்கு தேவை? பிளான்ஸ்க்கோ இல்ல ஹியூமன்ஸ்க்கோ? இட் கிவ்ஸ் த எனர்ஜி. புரியுதுங்களா? ஸோ என்னன்னா அதுல பார்த்தோம்ல, அதுல வந்துட்டு குளோரோஃபைல் இன்வால்வ்டு இந்த மாதிரி ஆர்கனல்ஸ் பார்த்தோம்ல. இதுல வந்து என்ன ஆர்கனல் இன்வால்வ்டு ஜெனரலைஸ் பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் புரியுதுங்களா? கொஸ்டின் என்னன்னா அதுல போட்டோசிந்தசிஸ்ல வந்து மெயினா வந்துட்டு குளோரோஃபைல் அதெல்லாம் இன்வால்வ்டு அப்படின்னு பார்த்தோம். இங்க அந்த மாதிரி எந்த ஆர்கனல் இன்வால்வ்டு ரெஸ்பிரேஷனுக்கு? மைட்டோகாண்ட்ரியா. எனர்ஜி கரன்சின்னு எதை சொல்லுவோம்? பவர் ஆஃப் தி செல். பவர் ஆஃப் தி செல் எதனால சொல்றோம்? ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால சொல்றோம் மைட்டோகாண்ட்ரியா.
புரியுதுங்களா? பட் இந்த ரெஸ்பிரேஷன்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு சைட்டோபிளாசம்ல கூட நடக்கலாம். புரியுதுங்களா? வெளியே கூட நடக்கலாம். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வெளியே கூட நடக்கலாம். பட் மேஜர் போர்ஷன் ஆஃப் தி ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. புரியுதுங்களா? ஒரு சில இது படிப்போம் சைட்டோபிளாசம் நடக்குதுன்றது, அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. கிளைகாலிசிஸ் எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம். கிளைகாலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். ஸோ இது அந்த சென்டென்ஸ் படிச்சாலே தெரியும். நம்ம இன் ஜெனரல் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் பிரேக் டவுன் ஆகிறது கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் அது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு பிராட் டேர்ம் இருக்கு. ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு பிராட் டேர்ம் இருக்கு. ஈவன் வந்து புரோட்டீனை கூட யூட்டிலைஸ் பண்ணலாம். புரோட்டீன்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். இந்த இந்த எனர்ஜி கிடைக்குது இல்ல, இது புரோட்டீன்ல இருந்து கூட வந்திருக்கலாம். ஒரு மைனர் போர்ஷன். புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபேட்ஸ்ல இருந்து கூட இந்த எனர்ஜி கிடைச்சிருக்கலாம். புரியுதுங்களா? பட் இன் ஜெனரல் சொல்லும்போது நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து கிடைக்கிறதா பார்ப்போம். புரியுதுங்களா? பட் ஆனா அந்த எனர்ஜி வந்து ஃபேட்ஸ்ல இருந்து கூட கிடைச்சிருக்கலாம், இல்ல புரோட்டீன்ஸ்ல இருந்து கூட கிடைச்சிருக்கலாம். The organic substances which are oxidized during respiration are called respiratory substrates அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? சோ அப்ப இங்க respiratory substrates எது? Glucose. Among these, glucose is the most common respiratory substrate. எனர்ஜி வந்து ஏடிபியா ரிலீஸ் ஆகலாம், அப்படி இல்லனா என்னவா ரிலீஸ் ஆயிருக்கலாம்? NADPH இல்ல FADH கன்வெர்ட் ஆயிட்டு அது திரும்ப ATP ஃபைனல் இதுல வந்து ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல அது கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? வேற ஸ்டெப்ல இதெல்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்ஸ் பார்ப்போம் நிறைய, கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், அதுக்கப்புறம் அந்த இது ஃபைனல் ஸ்டெப்ல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இதெல்லாம் பார்ப்போம். புரியுதுங்களா? ஒன்னு டைரக்டா ATP ரிலீஸ் ஆயிருக்கலாம், அந்த சப்ஸ்ட்ரேட்ல இருந்து டைரக்டா வந்து ATP கிடைச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த NADH FADH ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம். அது வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப்ல, அதாவது அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போகும்போது திரும்ப வந்து ATP கன்வெர்ட் ஆயிரும். ஒரு NADPH ல இருந்து எவ்வளவு ATP ப்ரொடியூஸ் ஆகலாம்? ஒரு FADH ல இருந்து 2 ATP. பட் அது இன்னும் மாடர்ன் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் வேற மாதிரி போகும். புரியுதுங்களா? 2.5 அந்த மாதிரிலாம் போகும். பட் ஜெனரலைஸா இது 3 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் கான்செப்ட் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டா டிவேட் ஆகும். ரெஸ்பிரேஷன்ல அங்க பார்த்தோம்னா C3 சைக்கிள், C4 சைக்கிள், கேம், C2 இதெல்லாம் பார்த்தோம்ல. இதுல வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ்? ரெஸ்பிரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ், என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ்? நம்பர் 1 கிளைகாலிசிஸ், நம்பர் 2 நடுவில் ஒரு லிங்க் ரியாக்ஷன் ஒன்று வரும், அதுக்கப்புறம் கிரப் சைக்கிள், லிங்க் ரியாக்ஷன். தேர்டா வந்து கிரப் சைக்கிள். இந்த கிரப் சைக்கிள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டா கேட்டுட்டு இருக்காங்க. லாஸ்டா பார்க்கறது என்ன பார்ப்போம்? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம சிலபஸ்ல என்ன இருக்கு? இதெல்லாம் ஏரோபிக் பார்ட்ல வருது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அந்த மாதிரி சொல்றோம். சிலபஸ்ல என்ன இருக்கு? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஏரோபிக் அண்ட் அனாரோபிக். ஸோ அனாரோபிக் ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும். அனாரோபிக் ரெஸ்பிரேஷன்ல என்ன ஆகுதுன்றதையும் பார்க்கணும். ஸோ கிளைகாலிசிஸ் வாஸ் காமன் ஃபார் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. Glycolysis was common for both aerobic and anaerobic respiration.
ஸோ அப்போ இங்க அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? ஒன்று வந்து கிளைகாலிசிஸ் சொல்லியாச்சு. அனோரபிக்ல கிளைகாலிசிஸ் காமன், ரெண்டுக்கும் காமன் சொல்லியாச்சு. ஸோ அனோரபிக்ல அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? ஃபெர்மெண்டேஷன். புரியுதுங்களா? பிரெட் மேக்கிங், வைன் ப்ரொடக்ஷன், பியர் ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து ரிலேட்டட் டு அனோரபிக் ரெஸ்பிரேஷன். புரியுதுங்களா? ஸோ இதான் அவுட்லைன், நம்ம பார்க்கக்கூடிய அவுட்லைன். அனோரபிக்ல இதெல்லாம் பார்ப்போம், ஏரோபிக்ல இதெல்லாம் பார்ப்போம். போலாங்களா அடுத்தது? ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்ன நீங்க எழுதுவீங்க? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஆக்சிஜன் அண்ட் ஆக்சுவலா கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே அதோட ரேஷியோ எவ்வளோன்றது, ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அப்புறம் வேற என்ன காரணத்தினால ரெஸ்பிரேஷன் அதிகமா, ரெஸ்பிரேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு செல் வந்து இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னா வந்துட்டு அங்க அது ரெஸ்பிரேஷன் அதிகமா நடக்குமா குறைவா நடக்குமா? அதிகமா நடக்கும். ஓகே, அப்ப அது ஒண்ணு. அப்புறம் என்னமா? ஓகே, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக் வந்து இன்டைரக்ட் ஃபேக்டர்ஸ்ல இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் ஓகே 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 ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்ஸ் அவைலபிலிட்டி. அத சப்ஸ்ட்ரேட் என்னது? குளுக்கோஸ், இதெல்லாம் குளுக்கோஸ் மெயினா. அப்புறம் இன்ஹிபிட்டார்ஸ்னு ஒரு சில காம்போனன்ட் சொல்லுவோம், ரெஸ்பிரேட்டரை இன்ஹிபிட் பண்ற காம்போனன்ட். சோ அதோட பிரசன்ஸ் என்னென்ன இருக்கு? ஏதாவது 1 or 2 இன்ஹிபிட்டர் சொல்லுவீங்களா? ரெஸ்பிரேஷன் இன்ஹிபிட் பண்ற மாதிரி இங்கேயே கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள், சயனைடு. ஒருவேளை சயனைடு சாப்பிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இறந்துருவாங்க. எந்த ரீசனால? ஒரு டெரரிஸ்ட்லாம் வந்துட்டு எப்பயும் சைனைடு இங்கேயே மாட்டியிருப்பாங்க. ஒருவேளை போலீஸ் கையில மாட்டினாங்க அப்படின்னா என்ன ரீசன் பார்த்துட்டு வாங்க. டெரரிஸ்ட் எப்பயுமே இங்க கழுத்துல ஒரு சைனைடோட இதோட வச்சிருப்பாங்க. ஸோ ஒருவேளை மாட்டிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து கடிச்சாங்க அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இறந்துருவாங்க. ஏன் எல்லாம் திருத்த இந்த மாதிரி யாரும் சொன்னது இல்லையா? ஓகே. ஸோ அது இல்லாம நம்ம சொன்னது இல்லாம மற்றது எது இருக்கு? பவுண்டிங் ஆஃப் பிளான்ஸ் சொல்லியாச்சு, இன்ஜுரி சொல்லியாச்சு, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் நீங்க சொன்னீங்க, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் நீங்க சொல்லிட்டீங்க, பவுண்டிங் எல்லாம் இன்ஜுரி ஆஃப் பிளான் சொல்லியாச்சு, இன்ஹிபிட்டார்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் இன்ஹிபிட்டார் சொல்லியாச்சு, புரோட்டோபிளாசமோட ஆக்டிவிட்டி புரியுதுங்களா? அதுலயும் பார்த்தோம். யார் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, போட்டோசிந்தசிஸ் பார்க்கும்போதும் இந்த புரோட்டோபிளாசமோட ஆக்டிவிட்டி, அமௌண்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம் அண்ட் இட்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் எந்த ஃபேக்டர்ஸ்ல வருது? இப்ப பார்த்ததெல்லாம் மோஸ்ட்லி இந்த ரெண்டும் வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல வருது. இந்த ரெண்டும் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வருது. இது கீழே இருக்கிறதுலாம் என்ன வருது? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல வருது. ஸோ இதுல பார்க்காத என்னென்ன இருக்கு? லைட் எப்படி சொல்றாங்க? லைட் வந்து ஆக்சுவலா போட்டோசிந்தசிஸ்க்கு தானே தேவை. இதனால இன்டைரக்ட்ல பாக்குறோம், இன்டைரக்ட்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல பாக்குறோம். ஸோ லைட் வந்து எப்படி இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ரெஸ்பிரேஷன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? லைட் அதிகமா இருந்தா போட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும். போட்டோசிந்தசிஸ் நல்லா நடந்துச்சுன்னா அந்த குளுக்கோஸோ இல்ல ஸ்டார்ச்சோ அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு இதோட மெயின் காம்போனன்ட். புரியுதுங்களா? சைக்கிள் என்டர் ஆகிற காம்போனன்ட் வந்து அதுதான். சொல்லுங்கப்பா. என்னப்பா? ஆ, ஆமாப்பா. லைட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுதான் அதர் ஃபேக்டர்ஸ் தானே சொல்லிட்டு இருக்கேன்.
அது வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் தான் நான் சொல்றேன். நாங்க C2 சைக்கிள் வந்து அது முக்கியமான ப்ராசஸ் சொல்லல. அது வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ், அங்க லாஸ் ஆகுதுன்னு தான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? அங்க வந்து அது வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் தான் சொல்றேன். நீங்க இப்ப என்ன டவுட் என்னன்றத கிளியரா கேளுங்க. ம். லைட் அதிகமாச்சுன்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் அதிகமாகும். இன் ஜெனரலைஸ் சொல்ல முடியாது. போட்டோ ரெஸ்பிரேஷன், அதுக்கு தான் வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. புரியுதுங்களா? இல்ல ஜெனரலா லைட் அதிகமா இருந்தா ரெஸ்பிரேஷன் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துருக்கலாம். பட் லைட் அதிகமா இருந்தா போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து அதிகமா இருக்கும். அந்த போட்டோன்ற வார்த்தை, அந்த போட்டோ ரெஸ்பிரேஷன்ன்றது முக்கியம் அங்க. புரியுதுங்களா? அது இல்லாம மத்த ரெஸ்பிரேஷனும் இருக்கு. சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் வச்சு, வாட்டர் வந்து எதோட மெயின் காம்போனன்ட்? அதுவும் வந்து அகைன் வந்து போட்டோசிந்தசிஸ்ல தான் இன்வால்வ் ஆகுது. போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும். சோ அது அதிகமா நடந்துச்சு அப்படின்னா நமக்கு சப்ஸ்ட்ரேட், அதாவது இந்த இடத்த பார்த்தோம்ல, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட், சோ இது வந்து அதிகமா கிடைக்கும். அதுல டெம்பரேச்சர் பார்த்தோமா, போட்டோசிந்தசிஸ்ல ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். சோ இங்கேயுமே அதே மாதிரி டெம்பரேச்சர் இருக்கு. எவ்வளவு டெம்பரேச்சர் ஆப்டிமம் சொல்லி கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி செல்சியஸ். CO2 அதிகமா இருந்தா ரெஸ்பிரேஷன் அதிகமா நடக்குமா, இல்ல ஆக்சிஜன் அதிகமா இருந்தா ரெஸ்பிரேஷன் நல்லா நடக்குமா? So oxygen increases the respiration, but presence of CO2 reduces the rate of respiration. புரியுதுங்களா? presence of CO2 reduces the rate of respiration. இந்த டேர்ம் நான் சொல்லியிருப்பேன், முன்னாடி சொல்லியிருப்பேன். சால்ட் ரெஸ்பிரேஷன் ஒரு வார்த்தை சொன்னேன். எங்க சொன்னன்றதை யாருன்னா சொல்லுங்க பாப்போம். சால்ட் ரெஸ்பிரேஷன் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆஸ்மாசிஸ் இதெல்லாம் நடத்தும் போது. யாருக்கு ஞாபகம் இருக்கு? சால்ட் ரெஸ்பிரேஷன் என்ன மீனிங்? ஒரு செல்ஸை வந்துட்டு நார்மல் இதுல இருந்து ஒரு சால்ட் வாட்டர்ல மூவ் பண்ணோம் அப்படின்னா, செல்ஸோல ஒரு பிளான்ட்டோ நார்மல் வாட்டர்ல இருந்து ஒரு சால்ட் வாட்டர், சலைன் வாட்டர்ல வந்துட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா அங்க ரெஸ்பிரேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ரெஸ்பிரேஷனுக்கு பேரே வந்துட்டு சால்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். A plant or tissue transferred from water to salt solution will increase the rate of respiration. அந்த இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சால்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. ஆன்லைன்ல ரித்திகா ஆன்சர் பண்ணிருக்காங்க கரெக்டா? புரியுதுங்களா? ஒரு சில இது வந்து டைரக்ட் ஃபேக்டர்ஸா இருக்கும், ஒரு சில இது வந்து இன்டைரக்ட் ஃபேக்டர்ஸா இருக்கும். புரியுதுங்களா? இன்டைரக்ட் ஃபேக்டர்ஸ் இல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா இருந்திருக்கும். யூசுவலா பிளான்ஸ் வந்து நைட் டைம் அதிகமா ரெஸ்பைர் பண்ணுமா, இல்ல டே டைம் அதிகமா ரெஸ்பைர் பண்ணுமா? நைட் டைம். புரியுதுங்களா? அதனாலதான் வந்து நைட் டைம் வந்து மரத்துக்கடியில தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிறைய நிறைய என்னத்தை ரிலீஸ் பண்ணும்? ரெஸ்பிரேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அது போட்டோ ரெஸ்பிரேஷன்ல வருமா, இல்ல ஜெனரல் ரெஸ்பிரேஷன்ல வருமா? நைட் டைம்ல நார்மல் ரெஸ்பிரேஷன். புரியுதுங்களா? போட்டோன்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? லைட்டும் இருக்கணும். பகல்ல ரெஸ்பைர் பண்றது வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். போட்டோ ரெஸ்பிரேஷன் எப்படி டிஃபர்ஸ் ஃப்ரம் ரெஸ்பிரேஷன்? போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து டே லைட் தேவைப்பா கண்டிப்பா. போட்டோன்ற வார்த்தை வந்து டே லைட்டை குறிக்குது. ஸோ அது வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன்.
பட் ரெஸ்பிரேஷன்றது வந்து இன் ஜெனரல் நைட்டு கூட நடக்கலாம். புரியுதுங்களா? அந்த ஜெனரலைஸ்டு டேர்ம்ன்றது வந்து அந்த ரெஸ்பிரேஷன்ற வார்த்தை வந்துட்டு அது நைட்டு கூட நடக்கலாம். பட் அந்த போட்டோ ரெஸ்பிரேஷன்ற வார்த்தை கண்டிப்பா லைட் தேவை. புரியுதுங்களா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதா வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். கேன் யூ ரிப்பீட்? புரோட்டோபிளாசம் எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஹவு புரோட்டோபிளாசம் அஃபெக்ட்ஸ் ரெஸ்பிரேஷன்? ஆக்சுவலா புரோட்டோபிளாசம் புரோட்டோபிளாஸ்ட் இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துட்டு சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்ல. புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? செல் வித்தவுட் செல் வால். புரியுதுங்களா? சப்போஸ் ஒரு செல் இருக்கு அப்படின்னா இதை சுத்தி ஒரு செல் வால் இருக்கும். இது பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன். இதுக்கு அவுட்டர்ல இருக்கிறது வந்து செல் வால் அப்படின்றது. புரியுதுங்களா? ஒருவேளை இந்த செல் வாலை ரிமூவ் பண்ணி வெறும் பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, வெறும் பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும், பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சுக்கலாமா? புரோட்டோபிளாசம் அப்படின்னா என்ன? இங்க இதுக்கு பேர் என்ன? புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாசம்னா என்னமா? புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். என்ன ரீசனால புரோட்டோபிளாசமோ இல்ல அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியோ அப்படின்னு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, என்சைம்ஸ், இந்த ரெஸ்பிரேஷனுக்கு நிறைய என்சைம்ஸ் தேவைப்படுமா? நம்ம ஏஎஸ் நிறைய என்சைம் படிப்போம். ஏஎஸ்சின்னு முடிய நிறைய என்சைம் பார்ப்போம். ஸோ அந்த என்சைம்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? செல்வால்ல இருக்குமா? இந்த சைட்டோபிளாசம்ல இருக்குமா? ஸோ அந்த ரீசன்னால தான் வந்துட்டு இந்த இது வந்து முக்கியம் சொல்றாங்க புரோட்டோபிளாசம். புரியுதுங்களா? அந்த அது கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நியூக்ளியஸும் முக்கியம். புரியுதுங்களா? அந்த கன்வெர்ட் ஆகி அந்த என்சைம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, என்சைம்ஸ் எல்லாம் என்னது? அது நீங்க இறங்குனீங்க அப்படின்னா இன்னும் இன்டெப்தா போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். என்சைம்ஸ் எல்லாம் என்னது? புரோட்டீன்ஸ். ஸோ அந்த புரோட்டீன்ஸ் எங்க இருந்து ஃபார்ம் ஆகும்? டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த புரோட்டீன்ஸ் தான் கடைசியா என்சைம்ஸ் சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ அந்த காரணத்தினால நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் அது ரெண்டும் சேர்ந்து அந்த புரோட்டோபிளாசம் வந்து அதோட ஆக்டிவிட்டியும் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால அந்த புரோட்டோபிளாசம் வந்து இன்ஆக்டிவா இருக்கு, இல்ல அங்க ஒழுங்கா என்சைம்ஸ் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் வந்துட்டு அதாவது தேவை, அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும், ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்சைம் கான்சன்ட்ரேஷன் இவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல, இவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த புரோட்டோபிளாசம் இன்ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா அந்த என்சைம்ஸ் எல்லாம் கிடைக்காம போயிடும். புரியுதுங்களா? அந்த என்சைம்ஸ் இல்ல அப்படின்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் சொல்றோம்ல, கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள். கிளைகாலிசிஸ்க்கு என்ன என்சைம் தேவை? ஏதாவது 1 or 2 சொல்லுங்க பார்ப்போம். சோ அந்த என்சைம்ஸ் இல்ல அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்காது. கிளைகாலிசிஸ் ஒழுங்கா நடக்காது, கிரப் சைக்கிள் ஒழுங்கா நடக்காது. புரியுதுங்களா? இன்டைரக்டா என்சைம் ஆக்டிவிட்டி, டியூ டு என்சைம் ஆக்டிவிட்டி. கிளைகாலிசிஸ்க்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் வந்து சைட்டோபிளாசம்ல இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா ஃபேக்டர்ஸ்? ஸோ அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்துட்டு ரெஸ்பிரேஷன்ல ஏரோபிக் அண்ட் அனோரோபிக் என்ன டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றது அனோரோபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? டைம் என்ன ஆகுது? 8 இங்க 1:10 காட்டுது. என்ன நம்ம அவ்வளவு நேரமா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனோரோபிக் ரெஸ்பிரேஷன் பிரிக்கிறோம். இந்த அனோரோபிக் என்னவா பிரிக்கலாம் மறுபடியும்? ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், மிக்ஸ்டு ஃபெர்மெண்டேஷன், மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். மிக்ஸ்டுன்றது இந்த ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி கண்டிஷன். பட் ஆல்கஹாலிக்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஆல்கஹால்னா அதுல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஓகே, ஏதாவது எக்ஸாம்பிள்? மோஸ்ட்லி எத்தனால். எத்தனால். ஆல்கஹால்னா ஆல்கஹால்னு சொல்றீங்க, என்னன்னு கேக்குறேன். எத்தனால். எத்தனால். லாக்டிக் ஆசிட் இது வந்து சொல்லிட்டோம் ஆல்கஹால். அதுதான் வந்து வைன், பியர் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். செகண்டா இருக்குது வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். இது வந்து மோஸ்ட்லி அனிமல்ஸ்ல நடக்கும். அனிமல்ஸ்ல இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ்ல நடக்கும். சப்போஸ் ஒருத்தவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஓவரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகும். ஸோ அது என்ன ரீசனால அப்படி ஃபீல் ஆகுது? என்னமா?
லாக்டிக் ஆசிட் வந்து மசில்ஸ் நிறைய அக்குமுலேட் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ அதான் ரீசன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ்ல நடக்கும் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது. ஸோ ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் என்ன டிஃபரன்ஸ்? ரெஸ்பிரேஷன்ல ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் என்ன டிஃபரன்ஸ்? இன் ஜெனரல் 1 or 2 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுல கண்டென்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லலாம். எங்க ஆக்சிஜன் தேவை, எங்க ஆக்சிஜன் தேவையில்ல? ஏரோபிக்ல ஆக்சிஜன் தேவை, அனாரோபிக்ல தேவையில்லை. ஓகே ஓகே. இங்கே வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ரிலீஸ் ஆகும். இன் ஜெனரல் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் ஸ்டார்டிங்ல ஈக்குவேஷன்ல பார்த்தோம்ல. பட் இங்க வந்து என்ன ரிலீஸ் ஆகுது? ஆல்கஹால். ஒருவேளை ஆல்கஹால் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். லாக்டிக் ஆசிட் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். புரியுதுங்களா? அதோட சேர்த்து CO2 ரிலீஸ் ஆகலாம். ஸோ இட் அக்கர்ஸ் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம். புரியுதுங்களா? இன்க்ளூடிங் பிளான்ஸ், ஹியூமன்ஸ், இது எல்லாத்தையுமே நடக்கும். பட் இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இதுல அனோரபிக் ஸ்பெசிஃபிக்கா எந்த இதுல அக்கர் ஆகுது? ஈஸ்ட். இட் அக்கர்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி இன் ஈஸ்ட் அண்ட் சம் பாக்டீரியா. ஸோ பேக்கிங் இருக்குல்ல, பிஸ்கட் மேக் பண்றது இல்ல பிரெட் மேக் பண்றது, ஸோ அதுல எல்லாம் வந்துட்டு இந்த ரெண்டுல எந்த ரெஸ்பிரேஷன் யூஸ் பண்ணுவாங்க? அனோரபிக். புரியுதுங்களா? கேக் மேக் பண்றது இல்ல பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பேக்கிங் எல்லாம் வந்துட்டு இந்த அனோரபிக் ரெஸ்பிரேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல எத்தனை ATP மாலிகூல்ஸ்? இதுல எத்தனை ATP மாலிகூல்ஸ்? இதுல 36 38 36 38 சொல்லுங்க லைசானியா. நீங்கம்மா ஹரிணி? லோகேஸ்வரி 36 38 ரெஸ்பிரேஷன்ல ப்ரொடியூஸ் ஆகிற ATPs. அப்ப ஏன் இங்க 36 கொடுத்துருக்காங்க? பாருங்க எத்தனை 36 38 நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துவாங்க. 38 36 ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். பட் என்ன முன்னாடி என்ன இருக்கு அப்படின்றது முக்கியம். நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பார்த்துட்டு சொல்லுங்க. போன கிளாஸ் நான் எதாவது பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். புரோட்டோபிளாசம் பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஓகே. ஸோ இது பார்த்துட்டு வாங்க என்ன என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு 36 38 ரெண்டுமே கரெக்ட். என்ன கரெக்ட், என்ன ரீசன் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் வேணும். ஸோ இங்க வந்து எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆகுது? ஒன்லி 2 ATP. புரியுதுங்களா? இதுல ஸ்டெப்ஸ் என்னென்ன பார்த்தோம்? ஏரோபிக்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். கிளைகாலிசிஸ், லிங்க் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் கிரப் சைக்கிள், லாஸ்ட் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இங்க வந்து என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தோம். கிளைகாலிசிஸ் பிளஸ் ஃபெர்மெண்டேஷன். கிளைகாலிசிஸ்ன்றது வந்து ரெண்டுக்கும் காமனானது. புரியுதுங்களா? 2015லயோ 2016லயோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓப்பனா கிளைகாலிசிஸ் கேட்காம வாட் இஸ் த காமன் சைக்கிள் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனோரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு அது நிறைய பேருக்கு புதுசா இருந்துச்சு. அந்த டைம் மெயின்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாரும் கிளைகாலிசிஸ் படிச்சிருப்பாங்க, லாஸ்ட் மினிட்ல கிரப் சைக்கிள் படிச்சு போயிருப்பாங்க. பட் வாட் இஸ் த காமன் சைக்கிள் பிட்வீன் UPSCல கேட்டது 2016லயோ 2014லயோ அப்படியே கேட்டிருப்பாங்க. So it occurs in cytoplasm and mitochondria. It occurs in cytoplasm and mitochondria. எது சைட்டோபிளாசம் நடக்கும்? கிளைகாலிசிஸ். ஸோ அதை தவிர மீதி எல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும். பட் இங்க வந்துட்டு இட் அக்கர்ஸ் ஒன்லி இன் சைட்டோபிளாசம். டவுட் வந்துருச்சா மறுபடியும்? எப்படியானாலும் ATP தானே. இங்கே சைட்டோபிளாஸ், நீங்க உங்க லாஜிக் படியே வரேன். இங்கே சைட்டோபிளாஸ் பிளஸ் மைட்டோகாண்ட்ரியா கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கே 36, இங்கே 2, 38 தானே வரணும். தப்பு தப்பு தப்பு. கூகுள் உங்களுக்கு தப்பா வழிகாட்டிருக்காரு. ஓகே
ஆன்லைன்ல ஒருத்தவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் சர்ச் பண்ணுங்க. டைரக்ட் மெசேஜ் தான் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. புரியுதுங்களாம்மா? ஸோ அனோரபிக் ஏரோபிக் இருக்கு. இப்போ பார்க்க போறது அனோரபிக் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். போலாங்களா அடுத்தது? என்னம்மா நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணலையா? பண்ணலையா? ஒன்றும் இல்லை, அதே இதில் இருக்கிறது தான், உங்க அந்த புக்கில் இருக்கிறது தான். ஒன்றும் ஆக்சுவலாக இந்த டைம் மெயின்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த இது அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எவாலுவேஷனுக்கு போகிறவங்க கிட்ட டிஸ்கஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். யார் யாரெல்லாம் முன்னாடி 2-3 வருஷத்துக்கு இப்போ இல்லை, இந்த டைம் கொஸ்டின் செட் பண்ணவங்க, இந்த டைம் எவாலுவேட் பண்ணுறவங்க இல்லை, பட் முந்தைய வருடங்களில் யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்கள வச்சு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு இது பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த C3 சைக்கிள் C4, அவரே வந்து பிசியாலஜி எக்ஸ்பர்ட் தான். அவரே வந்துட்டு MSc PhD பிசியாலஜி எல்லாம் பண்ணியிருந்தாரு. சார் இந்த C3 சைக்கிள் C4 சைக்கிள்லாம் நீங்க திருத்த போகும்போது என்ன எதிர்பார்ப்பீங்க, எப்படி திருத்துவீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு சொன்னது வந்துட்டு ஜஸ்ட் அவுட்லைன் இருக்கா, அது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். அது எக்ஸாக்டா நீங்க பாப்பீங்களா, அதுல CO2 ரிலீஸ் ஆகுதா, இல்ல வந்து NADH அந்த மாதிரி எக்ஸாக்டா நீங்க பாப்பீங்களா, ஒரு ஸ்டெப்லையும் பாப்பீங்களா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அது வந்துட்டு அவர் சொன்னது, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்துட்டு, அவருமே MSc and PhD வந்து பிசியாலஜி எல்லாம் பண்ணாரு. ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து அந்த அவுட்லைன் தெரிஞ்சிருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றத மட்டும் தான் பார்ப்போம். அதே மாதிரி வந்து ஒருவேளை அந்த அவுட்லைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாங்கள் இதில் மேக்ஸிமம் மார்க் கொடுப்போம், மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இதில் நாங்கள் அதிகமாகவே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கேளுங்கன்னு கேட்டிருக்கும் போது, ஸோ கடைசி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் இந்த டவுட் கேட்டிருந்தேன். போலாங்களா அடுத்தது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்குறோம்? அனோரபிக் ரெஸ்பிரேஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம், கிளைகாலிசிஸ். ஸோ இது வந்து காமன் ரியாக்ஷன் ஃபார் போத் அனோரபிக் அண்ட் ஏரோபிக். ஸோ அங்கே நம்ம நல்லாவே பார்ப்போம், இங்கே இதை ஸ்கிப் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தா போதும், கிளைகாலிசிஸ். ஸோ அதுக்கு அடுத்த ரியாக்ஷன் என்ன இருக்கு? ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் வந்து ஒரு ஏரோபிக் ப்ராசஸா அனோரபிக் ப்ராசஸா? Anaerobic process in the absence of oxygen. It takes place in the absence of oxygen அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ஃபெர்மெண்டேஷன் இருக்கு டைப்ஸ்? ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், மூணாவது வந்து மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். ஸோ மிக்ஸ்டு ஆசிட்றது வந்து எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுறது, இது ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் சொல்றோம். ஸோ ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்ல எத்தனால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் சொல்றோம். லாக்டிக் ஆசிட்ல இது எஸ்பெஷலி இன் அனிமல்ஸ்லயோ வெர்டிபிரேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் பிரிப்போம்ல, எந்த பேசிஸ்ல பிரிப்போம்? பேக் போன்ஸ் இருக்கா இல்லையான்றத பொறுத்து. ஸோ அந்த இதுல மோஸ்ட் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ் ஹியூமன்ஸ் வெர்டிபிரேட்ஸ்ல வருமா இல்ல இன்வெர்டிபிரேட்ஸ்ல? வெர்டிபிரேட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கும். எங்கன்னா எப்பனா எக்ஸசைஸ் பண்ணீங்க இல்லைன்னா ரொம்ப தூரம் வாக் போனதுக்கு அப்புறம் ஒரு டயர்டா இருக்க ஃபீல் கிடைக்குது அப்படின்னா அது காரணம் அந்த லாக்டிக் ஆசிட். நீங்க ஃபெர்மெண்டேஷன் பார்ப்போம், நாளைக்கு வந்துட்டு மற்ற இதை பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ நாளைக்கு வரும்போது ஒரு டைம் கிளைகாலிசிஸ் இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க, வரதுக்கு முன்னாடி கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ உங்க 11th புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க ஒரு டைம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொல்றதுக்கும் அதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும்.
நீங்க அப்படியே படிக்காம அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா ஃபேஸ் ஆகும். நீங்க ஒரு டைம் படிக்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. நோட் பண்ணிட்டீங்களாமா இதை? இதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். ஃபர்ஸ்ட் இந்த கிளைகாலிசிஸ்ல என்ன ப்ராடக்ட் வந்து கன்வெர்ட் ஆச்சு? குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆச்சு? பைருவிக் ஆசிட். புரியுதுங்களா? குளுக்கோஸ்ன்றது எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்? 6 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். பைருவிக் ஆசிட் இருந்து 3 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். ஸோ இங்க பைருவிக் ஆசிட் ஆல்கஹாலா எத்தனாலாவோ இல்ல வேற ஏதாவது ஆல்கஹால், மோஸ்ட்லி வந்து எத்தனால். மெத்தனால்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ண முடியாது. மெத்தனால் கன்சியூம் பண்ணலாமா? கன்சியூம் பண்ணா கண்ணு தெரியாம போயிடும். புரியுதுங்களா? ஸோ மோஸ்ட்லி எத்தனால். உண்மையா தான் சொல்றேன். ஸோ அது வந்து மோஸ்ட்லி வந்து எத்தனால் வந்து இதுல இருந்து கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? போன ஸ்டெப்ல கிளைகாலிசிஸ்ல ரிலீஸ் ஆன பைருவிக் ஆசிட்ல இருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகணும். டைரக்டா ஃபார்ம் ஆச்சா இல்ல ஒரு 2 ஸ்டெப் இன்வால்வ் ஆயிருக்கா? 2 ஸ்டெப் இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஸ்டெப்ல அசிட்டால்டிஹைட்ல இருந்து எத்தனால் ஃபார்ம் ஆகுது. டிபிபினா என்ன? டிபிபினா என்ன? என்னம்மா? சர்ச் பண்ணிட்டு வாங்க. இப்பெல்லாம் இப்பவே சர்ச் பண்ணி சொல்றதான சொல்லுங்க. சோ இந்த இதுல வந்து டீகார்பாக்சிலேஸ் அப்படின்றது அந்த என்சைமோட ரோல் என்னவா இருக்கும்? ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சோ இங்க இருந்து ஏடிபி மாதிரி ஜிடிபிலாம் இருக்கு. ஜிடிபி மாதிரி இங்க வந்து டிபிபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? ஏடிபி மாதிரி ஜிடிபி எங்க ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லுங்க. அது வேற, அது தனி ஏரியா. ஜி வந்ததுனால சொல்றேன். ஜிடிபி வந்து எந்த இதுல ப்ரொடியூஸ் ஆகும்? இல்ல ஆக்சுவலா ஏடிபி ரிலீஸ் ஆகுது இல்ல, எனர்ஜி கரன்சியா ஏடிபி ரிலீஸ் ஆகுது இல்ல, ஒரு சில இதுல வந்துட்டு அது ஏடிபிக்கு பதிலா ஜிடிபியா ரிலீஸ் ஆகும். அது எதுலன்னு கேக்குறேன். அதான் நான் கொஸ்டினாவே கேக்குறேன். நான் கேக்குற கொஸ்டினே திரும்ப என்கிட்ட ஓகே அது கரெக்ட். ட்ரைபாஸ்பேட் அது எதுல ரிலீஸ் ஆகும்னு கேக்குறேன். மோஸ்ட்லி ஹியூமன்ஸ்ல அங்க பார்க்கும்போது ஏடிபின்னு வர மாதிரி இருக்கும். இங்க வந்துட்டு அனிமல்ஸ்ல பார்க்கும்போது ஜிடிபி அப்படின்ற ஒரு வார்த்தை வர மாதிரி. தைமின் பைரோபாஸ்பேட்டா? பைரோபாஸ்பேட். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் கூட. அவரே சொல்லிட்டாரு. அவர்கிட்ட நான் ஓப்பனா கேட்டேன். அவரும் சொன்னாரு இந்த எக்ஸாக்டா இல்லைனா கூட அவுட்லைன் இருக்கா அப்படின்றது. ஸோ அப்ப என்ன அவுட்லைன் பாத்தீங்க அப்படின்னா என்ன எழுதுவீங்க? போன ஸ்டெப்ல கிளைகாலிசிஸ்ல என்ன ப்ரொடியூஸ் ஆச்சு? பைருவிக் ஆசிட். ஸோ பைருவிக் ஆசிட்ல இருந்து ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் சொல்லிட்டோம். அப்ப கண்டிப்பா கடைசியா ஒரு எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ அப்ப பைருவிக் ஆசிட்ல இருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு டைரக்டா ப்ரொடியூஸ் ஆகாம 2 ஸ்டெப். புரியுதுங்களா? இந்த டிஃபரன்ஸ்லேயே எழுதுவோம் 2 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க இருக்கக்கூடிய CO2 ரிலீஸ் ஆகுது. புரியுதுங்களா? இங்க இருக்கக்கூடிய CO2 ரிலீஸ் ஆயிடுது. ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கு? CH3 CHO. அது என்னன்னு சொல்லுவோம்? அசிட்டால்டிஹைட். புரியுதுங்களா? CH3 அசிட்டால்டிஹைட். CHOன்றது ஆல்டிஹைடை குறிக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த அசிட்டால்டிஹைடோட இந்த இடத்துல ஒரு H, இந்த இடத்துல ஒரு H சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகுது? எத்தனால் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட அசிட்டால்டிஹைட்ல இருந்து எத்தனால் வருது அப்படின்றத கூட வச்சுக்குவாங்க. பேர் மட்டும் இல்லைனாலே போதும்பா. அது ஆக்சுவலா ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரெயின் ஒர்க் ஆகும். பிரெயின் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கும். இது கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். நார்மலா எழுதினா போதும். எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு? ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்கும்போது எங்கன்னா ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா கூட நீங்க கொண்டு வந்துடலாம். அதான் ஒரு அட்வான்டேஜ். சப்போஸ் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஓகே ஈஸியா இதுல இருந்து கொண்டு வந்துடலாம். எக்ஸாம் நிறைய இடத்துல ஹெல்ப் ஆகும். மற்றபடி இது எக்ஸாம்லாம் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்லாம் வந்து இந்த மாலிகுலர் ஃபார்முலா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்களால போன ஸ்டெப்ல இருந்த பைருவிக் ஆசிட்ல இருந்து இந்த ஸ்டெப்ல வந்துட்டு எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு மட்டும் நீங்க எழுதுனீங்கனாலே போதும்.
ஸோ இது எந்தெந்த இதுல ஹெல்ப் ஆகுது? இந்த ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் எது எதுல ஹெல்ப் ஆகுது? இது என்ன இண்டஸ்ட்ரி? வைன் இண்டஸ்ட்ரி. இது வினிகர் ப்ரொடக்ஷன். ஸோ வைன் இண்டஸ்ட்ரி, வினிகர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ஸ்டெப், ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ரூட்ஸ் ஆஃப் வாட்டர் லாக்டு சாயில், ரூட்ஸ் ஆஃப் வாட்டர் லாக்டு சாயில் அதுலயுமே வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. புரியுதுங்களா? தண்ணி அதிகமா தேங்கி இருக்க கண்டிஷன் இருக்கும்ல, ஸோ அந்த கண்டிஷன்லயுமே வந்து இது இந்த ஸ்டெப் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஈஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்கம்மா? ஈஸ்ட் என்ன இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க மெயினா? பிஸ்கட் இதெல்லாம். புரியுங்களா? ஈஸ்ட் ஆல்சோ ரெஸ்பைஸ் த்ரூ அனாரோபிக்கலி. லேப்ல வைன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பிராக்டிகல்ஸ் இருக்கா மைக்ரோபயாலஜில? இப்பெல்லாம் இல்லையா? டெக்ஸ்டுவலா இருந்துச்சு, பட் பிராக்டிகலா இல்ல. நாங்க இருக்கும்போதெல்லாம் பிராக்டிகலாவே இருந்துச்சு. அடுத்து எங்க வரீங்க பாருங்க. லேப்ல இது பண்ணிருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். அது ஒரு பிராக்டிகல்ல இருக்கும். நாங்க படிக்கும் போது அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜில ஒரு தனி இதுல இருக்கும், வைன் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் தாமா கொடுப்பாங்க. ஓகே, போலாங்களா? அடுத்து இது போலாங்களா? இதுல இருந்தா நீங்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போலாங்களா? அடுத்து இது டைம் என்ன ஆகுது? 8:30யா? 15. ஓகே, இங்க இது இந்த கிளாக் ஓடல, அதனால கேக்குறேன். இருங்கப்பா, ஆல்ரெடி இங்கேயே ஒரு இதுல போயிட்டு இருக்கு. இதுல வந்துட்டு சிசாட் கொஸ்டினை போட்டு அது சொல்லுங்க அப்படின்னா என்ன என்ன யோசிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ் தாண்டட்டும், ரெஸ்பிரேஷன் தாண்டட்டும். இதுவே ஆல்ரெடி நிறைய பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா தேவைப்படுது. இதுல ஒரு சிசாட் கொஸ்டினை போட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அடுத்து வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். ஸோ லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் எதில் நடக்கு? மோஸ்ட்லி மசில்ஸ்ல. ஸோ பைருவிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்னா கடைசியா என்ன எண்ட் ப்ராடக்ட் என்னவா இருக்கணும்? லாக்டிக் ஆசிட். ஸோ பைருவிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு லாக்டிக் ஆசிட். புரியுதுங்களா? சிம்பிளா அதை முடிச்சுக்கோங்க. என்னென்ன ஆர்கானிசம் இது நடக்குது? சம் பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் மசில்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ். சம் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை, மெயினா வந்து மசில்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் வந்து முக்கியம். புரியுதுங்களா? ஸோ லாஸ்டா இருக்கிறது வந்து மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். லாஸ்டா இருக்கிறது என்ன? மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன். ஸோ என்ன காரணம் இது மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் சொன்னாங்க? முன்னாடி ப்ரொடியூஸ் ஆன ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஆல்கஹால், அதாவது எத்தனாலும் ப்ரொடியூஸ் ஆகுது, லாக்டிக் ஆசிடும் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட சேர்ந்து மற்றதும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால இந்த மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து எந்த ஆர்கானிசத்தில் நடக்குது? என்ட்ரோபாக்டீரியேசி ஃபேமிலியில. ஸோ அதுல என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இது என்ட்ரோபாக்டீரியேசின்றது? பாக்டீரியா. ஸோ அப்போ இதுல இருந்து 1 or 2 சொல்லுவீங்களா என்ன என்ட்ரோபாக்டர்ல என்னென்ன இருக்குன்ட்டு? ஸோ அது ஒரு பர்டிகுலர், எப்படி பிளான்ஸ்ல எப்படி ஃபேபேசியா அந்த மாதிரி பிரிக்கிறோமோ,
ஸோ இது வந்து பர்டிகுலர் குரூப் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து என்டரோபாக்டீரியேசியே இல்லை என்டரோபாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணியிருப்போம். புரியுதுங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் பாக்டீரியாஸ்ல வந்து இது நடக்குது, மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் கிளாஸோட இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும், அட்லீஸ்ட் 90% முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஈஸியான ஏரியா தான் போகும். புரியுதுங்களா? ஜெர்மினேஷன் என்ன, டார்மன்சினா என்ன, அதுதான் போய் அது சிம்பிளா தான் இருக்கும். இது பிளான் growth ஹார்மோன்ஸ் அதெல்லாம் தான் வரும். பட் இதை வந்து நடத்த நடத்த அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா லாஸ்ட்ல எப்படி ரீகால் பண்ணணும் அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? ஸோ ஏரோபிக்கோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். கிளைகாலிசிஸ்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது வந்து இதுல இருந்து கிளைகாலிசிஸ்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ், இதோட இன்ட்ரோ மட்டும் இப்போ கொடுத்துறேன். புரியுதுங்களா? ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது வந்து என்ன இன்வால்வ் இதுல, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்ன? கிளைகாலிசிஸ், லிங்க் ரியாக்ஷன், கிரப் சைக்கிள், ஃபைனலா வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். புரியுதுங்களா? இதுல கிளைகாலிசிஸ் எங்க நடக்குது? இட் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். கிளைகாலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். ஸோ அதுல அனோரபிக்ல என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அனோரபிக்ல ஃபைனலா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய காம்போனன்ட் என்னன்னு பார்த்தோம். எத்தனால், லாக்டிக் ஆசிட் இல்ல ஃபார்மிக் ஆசிட் இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இதுல என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுது? இன்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி. எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது? மேபி ஏடிபி டைரக்டா சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ஏடிபி ஃபார்ம் ஆயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ஏடிபிஹெச், எஃப்ஏடிபிஹெச் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அது திரும்ப ஃபைனலா அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போகும்போது ஏடிபியா கிடைச்சிருக்கலாம். புரியுதுங்களா? அங்க 36 கொடுத்துருந்தேன், இங்க 38 கொடுத்துருக்கேன். கரெக்டா தப்பா? அப்ப அங்கேயே 36 வந்துச்சு. என்ன ரீசன் சொல்லுங்க. ஓகே, கொஸ்டின் கேட்கறது எவ்வளவு ஈஸின்னு பாத்துக்கோங்க. முன்னாடி ஒன்னும் நடத்திட்டு இருக்கும்போது ஏதோ ராக்கெட் சைஸ் நடத்திட்டு இருக்கும்போது வாட் இஸ் ராக்கெட்னு ஒரு முன்னாடி வாட்டு வேற வென்னு ஹவு இது போட்டோம் அப்படின்னா கொஸ்டின். பட் அது ஆன்சரை சொல்றது வந்துட்டு கொண்டு வந்து ஆன்சரா கொண்டு வருது அவ்வளவு ஈஸி இல்லை. கிளைகாலிசிஸ்ல ப்ரொடியூஸ் ஆகிறது இங்க கொடுத்துருக்கேன். பட் ஓவராலா இங்க 38ன்னு கொடுத்துருக்கேன். அது என்ன ரீசன் அப்படின்னு மட்டும் பாருங்க. புரியுதுங்களா? இங்க இருக்க டைரக்டா ப்ரொடியூஸ் ஆன ஏடிபி மட்டும் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? என்ஏடிபிஹெச் அதெல்லாம் கொடுக்கல. டைரக்டா ப்ரொடியூஸ் ஆன ஏடிபி, இங்க டைரக்டா ப்ரொடியூஸ் ஆன ஏடிபி. இந்த ஸ்டெப்ல என்ன நடந்திருக்கும்? எஃப்ஏடிஹெச், என்ஏடிஹெச்லாம் கன்வெர்ட் ஆனது. எஃப்ஏடிஹெச், என்ஏடிஹெச்ல இருந்து கன்வெர்ட் ஆகி ஏடிபி கிடைக்குது இல்ல, அது வந்து இந்த ஸ்டெப்ல நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் கூட்டும்போது 38 ஏடிபி கிடைச்சிருக்கும்.
அதான் அதான் நானும் எதிர்பார்த்தேன். ஆன்லைன்லயே அதான் சொன்னாங்க. இதுல டோட்டல் ஏடிபி நெட் ஏடிபின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டோட்டல் ஏடிபினா மொத்தமா ப்ரொடியூஸ் ஆனது 38. நெட் அப்படின்னா என்ன? அந்த ஸ்டெப்லே கன்சியூம் ஆனது, அந்த ஸ்டெப்ல எங்கனாவது கன்சியூம் ஆனது வந்துட்டு அந்த ரெண்டு சப்ராக்ட் பண்ணிட்டு சொல்லும்போது 36ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? டோட்டல் நெட். டோட்டல்னு சொல்லும்போது 36, நெட் ஏடிபி அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் 38, நெட் வந்து 36. ரெண்டு வந்துட்டு அதுவே சாப்பிட்டுருது. ஃபுல் மெட்டீரியல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு கார்த்திகா தேவி. நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க ஃபுல் மெட்டீரியல் சார் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? கொரியருக்கு வந்துட்டு நான் ஃபுல்லா சென்ட் பண்ணாதான் வந்துட்டு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னென்னலாம் இது மட்டும் இல்லாம நான் இதோட சேர்ந்து ஜெனடிக்ஸோட காப்பியும் கொடுத்துட்டேன், ப்ரீடிங்கோட காப்பியும் கொடுத்துட்டேன். புரியுதுங்களா? எது இதெல்லாம் சாஃப்ட் காப்பி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலையோ அதை தவிர மற்றது எல்லாமே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கறது தான். புரியுதுங்களா? என் சைட்ல இருந்து எல்லாம் கொடுத்தாச்சுன்னு சொல்லுங்கம்மா கார்த்திகா தேவி. கொடுப்பாங்கம்மா, இருக்குமா. சார் கொடுத்துட்டாரு, சார் அவர்கிட்ட கொடுத்துட்டாருன்னு நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேன், 3 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். புரிஞ்சுதுங்களாமா? இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன பார்த்தோம் அப்படியே ஒரு டைம் சொல்லுங்க, அவுட்லைன் மட்டும் சொல்லுங்க. கேம் சைக்கிள், C2 சைக்கிள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் அனோரபிக் பார்த்தோம். அனோரபிக்ல என்னென்ன அவுட்லைன் பார்த்தோம்? லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், மிக்ஸ்டு ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், அதுக்கப்புறம் கடைசி என்ன பார்த்தோம்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். புரியுது? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இன்ட்ரோவோட நிக்குது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கிளைகாலிசிஸ், கிரப் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போகும். ஏதாவது டவுட் இருக்கா ஆன்லைன் பேட்சுக்கு? டைம் ஆயிடுச்சு இல்ல? ஓகே. டவுட் இருக்காப்பா ஆன்லைன் பேட்சுக்கு? புரிஞ்சுதா நடத்துது? ஓகே. ஒரு டைம் இன்னைக்கு நடத்தின அந்த சைக்கிள்ஸ்லாம் ஒரு டைம் எடுத்து படிங்க. அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஓகே, நம்ம லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இதை ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆன்லைன் பேட்சுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? ஆஃப்லைனுக்கு? ஓகே, ஓகேம்மா. டாபிக் 4 and 5 PDF. இல்லம்மா, அந்த வீக்கெண்ட் நான் கொடுத்துறேம்மா. அந்த எது இதெல்லாம் நான் கொடுக்கலையோ இது வரைக்கும் 3 வரைக்கும் கொடுத்துருக்கேனா? ஸோ வீக்கெண்ட் வந்து நான் மீதி இருக்க மெட்டீரியல்ஸ் கொடுத்துறேன். பிசியாலஜி